ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைகள், உங்களுக்கு பார்ட் ஒன் புத்தகம் இருக்குதான 10ஆம் ஆண்டுல, அதுல இருக்கிற கெமிஸ்ட்ரி, அடுத்த பிசிக்ஸ், இந்த ரெண்டு செக்ஷனும் முடிச்சாச்சு. சரிதானே? பயாலஜி அது இருக்கட்டும், பயாலஜி பார்ப்போம். ஓகேயா? இப்போ பார்ட் டூ இருக்குதானே, அந்த புத்தகத்துக்குள்ள போ. சரி, அன்னைக்கு வந்து இந்த அமுக்கமான டாபிக் பார்ப்போம். சரி, அன்னைக்கு கேள்வியில் நீங்கள் அந்த டாபிக் உள்ள விளங்கப்படுத்துவேன். உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து அதுக்குரிய பிடிஎஃப் வந்து போடும் பிள்ளைகள். அது பேப்பர் வேலையை நடந்துகிட்டு இருக்குது. சரியா? அது வேலை கொஞ்சம் கஷ்டம் தான் பிள்ளைய. ஒரு கேள்வியில் அதுக்குரிய கேள்வியில் சாய்ஸ் பண்ணி அதை தொகுத்து அப்புறம் அதில் டைப் பண்ணி அதில் ப்ரூவ் பார்த்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. சரிதானே? ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். இப்போ இன்னைக்கு இந்த தியரி எல்லாத்தையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இந்த அமுக்கம் என்ற இந்த பாடம் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் குறைஞ்ச ஒரு கேள்வியாக இருக்கும் பிள்ளைகள். ஒரு கேள்வி சரியா? எம்சிக்யூல வந்து ஒரு கேள்வி அல்லது ரெண்டு கேள்வி வந்த சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஓகே தானே? ஸ்ட்ரக்சருக்குள்ள வரலாம். அடுத்த எஸ்ஏ களி கட்டுரையிலையும் இல்லை, ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து பரிசோதனை எல்லாம் போட்டுலாம் கேட்பாங்க. உங்களுக்கு செகண்ட் பார்ட்லையும் போட்டு கேட்பாங்க. சரியா? இப்ப நீங்கள் இந்த பாடங்களை படிக்கல, சயின்ஸா இருந்தாலும் சரி, மேத்ஸோ எந்த பாடமா இருந்தாலும் சரி பிள்ளைகள், ஒரு யூனிட் எடுத்தீங்கன்னா இப்படி இருக்க முடியாது. சில யூனிட்கள் வந்து எம்சிக்யூக்கு மட்டும்தான் வெறுமன்ற மாதிரி இருக்கும். அந்த யூனிட்ல இருந்து எம்சிக்யூ மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க இருக்கும். சில யூனிட்கள் வந்து இது எம்சிக்கு வராது, செகண்ட் பார்ட்ல மட்டும் தான் இதுல கேள்வி வரும் இருக்கும். சரியோ? ஆனா சில யூனிட்டுகள்ல பல யூனிட்டுகள் வந்து பிள்ளைகள் எம்சிக்யூ வரும், ஸ்ட்ரக்சர்லயும் வரும் அல்லது எஸ்ஏலையும் வரும். அந்த மூன்றுலயும் வரக்கூடிய மாதிரியான பரந்த பாடப்பரப்புகள்லாம் இருக்கு. அதுல தமிழ் நீங்க எக்ஸாம் என்ன செய்யணும், முன்னுக்கு படிச்செடுக்கணும். ஏன் அது எம்சிக்யூலையும் வரும், ஸ்ட்ரக்சர்ல வரும், எஸ்ஏல வரும். விளங்குதா? அது கொஞ்சம் கூடிய மார்க்ஸும் அள்ளி கொண்டு வரும். கடைசி நேரத்தில் படிக்கிற பிள்ளைகள் ஒரு யூனிட்டை படிக்க உங்களுக்கு 10 மார்க்ஸ் ஃபைனல் வருது 100 கண்டா, அந்த யூனிட்டை படிக்கிறது சிறப்பா, இல்லாட்டிக்கு 2 அல்ல 3 மார்க்ஸா வரும் இருக்க யூனிட்டை படிக்கிறது சிறப்பா பிள்ளைகள்? 10 மார்க்ஸ் வரதை படிக்கிறான் சிறப்பு. ஏன் 10 மார்க்ஸ் படிச்சேன்டா கடைசி நேரம் 8 மார்க்ஸா எடுக்கலாம். ஆனா 2-3 மார்க்ஸ் படிக்கல, சில 2-3 மார்க்ஸ் வருது வரியா. விளங்குதா? ஏற்கனவே சொல்லிக்க, நீங்க இப்ப படிக்க வேண்டியது முதல் கஷ்டமா இது அதிகமா இருக்கும், அந்த கஷ்டமா பதில முடிச்சு கொண்டு வாங்க பிள்ளைகள். அதனால கடைசியில ஈஸியான டக்குன்னு படிச்சு எடுக்கலாம். ஓகே தானே? ரைட். அன்றைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படியே, இந்த அமுக்கம். அமுக்கம் ஓகேயா? இந்த அமுக்கம்ன்றது அந்த பிள்ளைகள் எங்களோட வாழ்க்கையோட ஒரு சம்பந்தப்பட்டதுதான். ஓகே தானே? எங்களோட வாழ்க்கையோட நிறைய விஷயங்கள சம்பந்தப்பட்டிருக்கு. இப்போ கதை கேள்வி கொள்ளும் அப்படியே கவனிச்சு கொள்ளுங்க. நோட் பண்ண சொல்ல நேரங்களில் முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ரைட். ஓகே. இந்த அமுக்கம் வந்து திண்மத்துல இருக்கு பிள்ளைகள், திரவத்துல இருக்குது, வாயுலையும் இருக்கு. திண்மம், திரவம், வாயு 3 வகையிலையும் இந்த அமுக்கங்களை பற்றி நாங்கள் கதைப்போம். சரிதானே? ரைட். அப்ப அமுக்கம் வேண்டாம என்ன தெரியும்? என்ன அமுக்கம் வேண்டா? இங்கிலீஷ் சொன்னா ப்ரெஷர். என்னது ப்ரெஷர்னு சொல்லுவோம். ப்ரெஷர் கைக்கிறாங்க, உடம்புல ப்ரெஷர் கூடுதுன்னா என்ன விளையாது? பிளட் ப்ரெஷர் கூடுதுன்னா என்ன அது உயர் குருதி அமுக்கம். அல்லாடி லோ ப்ரெஷர்ண்டா தாழ் குருதி அமுக்கம். அப்ப எல்லாமே அமுக்கம் தான். ஓகே தானே? சில அறைகளுக்கு இருந்து கொண்டிருப்பீங்க, சில மூச்சு எடுக்க கஷ்டப்படுவாங்க, கடை சொல்லுவாங்க ஒரே அமுக்கமா இருக்குது. விளங்குதா? இந்த அமுக்கமான வசனம் நீங்கள் நிறைய இடங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. விளங்குதா? தாளமுக்கம்னு சொல்லுவாங்க. தாளமுக்கத்தால கனமழை பெய்யுது. விளங்குதா? அப்ப இந்த அமுக்க அமுக்கம் எல்லாம் வேண்டாங்க. அமுக்க வேண்டா என்னடா, அதான் பிரச்சனை. வாங்குதா? அமுக்க வேண்டாம் என்ன என்ற தெரியும். சரியா? அமுக்க வேண்டாம் அப்படி இப்ப உங்களுக்கு தெரியும். உந்தமண்டா என்னன்னு படிச்ச நாங்கள் திணிவு தர வேகம். சரியா? ஒரு திணிவோட ஒரு பொருளுக்கு வேகம் இருக்கு, அது ரெண்டு பெருக்கத்துக்கான கணியத்துக்கு பேரா என்ன புள்ளியல்? உந்தம். திணிவையும் வேகத்தையும் பெருக்க வர்ற கணியத்துக்கு பேரா என்னது? உந்தம் புள்ளியல். சரியோ? ரைட்டோ? அதே மாதிரி இப்படி இந்த அமுக்க மண்டா எப்படி இருக்குமெண்டா, சரியோ பாருங்க. இப்ப ஒரு மேற்பரப்பு இருக்கு. சரிதானே? இந்த மேற்பரப்பு நான் என்ன செய்யறேன், என்ன செய்யறேன், ஓங்கி குத்துற. சரிதானே? விளங்குதா? இந்த மேற்பரப்பு, இந்த போட் இருக்கு, அது ஒரு மேற்பரப்பு தான், ஒரு பரப்பு தானே. இந்த பரப்பு என்ன செய்யறேன், நான் ஓங்கி ஊத்துறேன். அப்படி வைப்போம். இப்படி ஒரு மேற்பரப்பு இருக்கு. ஓகே தானே? மேற்பரப்பு எப்படி நான் குத்துறேன். நான் குத்துறேன்னா என்ன புள்ளி அர்த்தம்? அங்க என்னத்தை பிரயோகிக்கிறேன் நான்? கையால குத்தைக்கு என்னத்தை பிரயோகிக்கிறேன் நான்? விசையை பிரயோகிக்கிறேன். என்ன செய்யறேன்? விசையை பிரயோகிக்கிறேன். சரியா? அப்போ ஓரளவு மேற்பரப்புல, விளங்குதா, ஓரளவு மேற்பரப்புல தாக்குற விசைக்கு பேரான என்ன பிள்ளைகள்? அமுக்கம். இந்த மேற்பரப்புல ஒரு விசை தாக்குன்னு வைப்போம். சரி, இந்த மேற்பரப்புல வந்து ஒரு விசை வந்து தாக்குதானே. விசை வந்து பிள்ளை பாருங்க, இப்ப நான் கையை சும்மா வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து சும்மா அசைச்சிட்டு இருந்தா எங்க வழியெல்லாம் இல்லையா போகுது, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்ப நான் கொஞ்சம் கையை வந்தேன், இதுல நொண்டுக்கிறேன். சரி, அப்படி அசைக்கிறேன், எனக்கு என்ன கை நோவுமா அப்படியே? கை தொடர்ந்து அசைக்க இது மூட்டில் கொஞ்சம் நோவலாம். இதுக்குள்ள இருந்து நோவுமா? இல்லை பாருங்க,
இதே வேகத்துல இங்க அடிச்சா என்ன செய்யும்? எனக்கு நோவும். நோவும் தானே, போட் தானே விளங்குதா? அப்ப நான் இங்க இந்த மேற்பரப்புல நான் ஓங்கி ஒரு விசையை கொடுக்கல, ஒரு ஃபோர்ஸை கொடுக்கல, இது ஒரு கணியம் ஒன்று உருவாது இல்ல பிள்ளைகள். அந்த கணியத்து பேர் என்ன பிள்ளைகள்? அமுக்கம். என்னது? அமுக்கம். அதாவது ஓரளவு பரப்புல தாக்குற விசைதான் என்ன பிள்ளைகள்? அமுக்கம். சரியா? அப்ப அமுக்கம் வந்து என்ன பிள்ளைகள்? ஒரு விசைன்ற ஒரு வடிவம் தான். சரிதானே? ஓகே. உராய்வு விசை. அடுத்தது அமுக்கம் ஒரு விசைதான். விளங்குதா? ஏன் இந்த விசை வருது இல்ல? ஓகேயா? அப்ப அமுக்கம் சமன் பிள்ளைகள், இதுக்கு சமன்பாடு அமுக்கம், அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு, பரப்பளவு. பரப்பளவுனா ஏரியா, அமுக்கம் பிரஷர், விசை ஃபோர்ஸ், எஃப் ஓவர் ஏ. ஏண்டா ஏரியா பிள்ளைகள், பரப்பளவு. ஏரியான்னு சொல்லுவோம். ஏரியாக்கள் இப்படி எங்க ஏரியா எங்க ஏரியான்னு வைங்கல்ல, எது எங்க ஏரியா? எல்லாமே ஏரியா தான். சரியா? ஏரியான்றது பரப்பளவு. பரப்பளவு தெரியுமா அவரை? இது அடுத்தது மேட்ச் படிப்பிக்கணும். பரப்பளவுனா பிள்ளைகள், இதால் தொடக்கூடிய எல்லா பிரதேசமும் என்ன பிள்ளைகள்? பரப்பளவு. சரிதானே? சுத்தி வர்றது என்ன பிள்ளைகள்? சுற்றளவு. சுத்தி கூட்டுறது சுற்றளவு. தொடக்கூடிய அளவு என்னது? பரப்பளவு. சரிதானே? அப்போ ஓரளவு பரப்பளவு தாக்குற விசைக்கு பேரான என்ன பிள்ளைகள்? அமுக்கம். ஓகே தானே? அப்போ சிம்பிளா விளங்கி கொடுக்கும். ரைட். திண்மத்தில் வந்தால் திண்மமுக்கமா இருக்கும். திரவங்களையும் என்ன பிள்ளைகள்? திரவத்தால ஏற்படுத்துறதான் திரவமுக்கம். வாயு வளிமண்டலத்தால் ஏற்படுறது வளிமண்டல முக்கம். அவ்வளவுதான். ஒரு விஷயம் உண்டாங்க தாக்கும் பிள்ளைகள். தாக்கினா சரி. ஓகே தானே? உங்களோட ஒரு பேனை எடுங்க, உங்களோட பேனை கையில பேனை எடுங்கோ, பேனை எடுங்கோ. எடுத்துட்டீங்களா பேனை? எடுங்கன்னா எடுக்கணும். பார்க்க வேண்டிய எடுக்கணும். பிசிக்ஸ் நான் சொல்றதுல அப்படியே செய்தீங்கன்னா பிள்ளைகள், அதெல்லாம் சில விஷயங்களை ஃபீல் பண்ணி தான் பார்க்கணும். அடே, நெருப்புல கை வச்சா சுடும் தெரியுமா பிள்ளைகள்? பிள்ளைகள், நெருப்புக்கு கை வச்சா சுடுமன்று சொல்றேன். அது யாருக்கு தெரியும்? நெருப்புல கை வச்சு சுட்டவனுக்கு தான் தெரியும். சும்மா தானே தெரியாது. விளங்க, அது மாதிரி தான். பேன் எடுத்துட்டீங்களா? மூடியை காட்டுங்க. ரைட். மூடியை காட்டுங்க பிள்ளைகள். உங்களோட கை எடுங்க. மூடி பேண்ட பின்பக்கம் இருக்குதான் இல்லையா? அதை அப்படி இதில் வச்சு இப்படி வச்சு வச்சு அமர்த்துங்க. வச்சு சும்மா அமர்த்துங்க பிள்ளையா நோமலா. சும்மா வைங்க முதல்ல. அமர்த்தாம நோமலா சும்மா தொட்டு கொண்டு, உங்களோட கையோட வந்து சும்மா தொட்டு கொண்டு வைங்க பிள்ளைகள். தொட்டு நோமலா அமர்த்த வேணா நோமலா வைங்க. எதாவது நீங்க உணர்றீங்களா? தொட்டுட்டு இருக்க மட்டும் ஃபீல் பண்ணுவீங்க. சரிதானே? தொட்டுட்டு இருக்க மட்டும் ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் பேனையை கொஞ்சம் கொஞ்சம் ஊண்டி அமர்த்துங்க, கொஞ்சம் விசையை கூட்டுங்க. அமர்த்திக்கலாம். உங்களோட கை எப்படி இருக்கு பிள்ளையா? நல்ல குழுவுலன்னு இருக்கா? எப்படி இருக்கு? ஒரு வலி உணர்வு கொண்டு வரும் இல்ல பிள்ளையா? ஒரு பெயின் ஒன்று வரும் இல்ல? அமர்த்தணும். சும்மா பிடிச்சு கொண்டு இதை நான் 10 பேர் சேர்ந்து பாடிட்டு இருக்கேக்கல, எல்லாரும் பாடிட்டு இருக்கேக்கல, வாய சைக்கிள் வாட்டுக்காக விடக்கூடாது. அமர்த்துறீங்களா வச்சுக்கொண்டு அப்படி இல்லை, உண்மையை அமர்த்தி பாரு. அங்க ஒண்ணு கை ஒண்ணு குத்தி கிழிச்சு கொண்டு அங்கே வராது. சரியா? சும்மா வச்சு அமர்த்தி பாருங்க. அப்ப இந்த விசை கூட கூட நீங்க ஒரு வலியொன்னு உணர்றீங்களா பிள்ளையர்? உணர்றீங்க ஆனே, அதான்டா அமுக்கம். அதே வேறுங்கோ, பின்பக்கம் தான் அமர்த்துறீங்க, முன்பக்கம் கூர்ப்பக்கம் விடுங்கோ. ஊண்டி அமர்த்திடாதீங்கோ. அப்புறம் இப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இப்படி சொன்னு ஹாஸ்பிட்டல் போக முடியாது. ஊண்டி அமர்த்திடக்கூடாது. ரைட். நோவலா வைங்க, சும்மா வைங்க பிள்ளைய தொட்டு கொண்டு. தொட்டு மெதுவா அமர்த்தி பாருங்க, குத்தும். ஊண்டி அமர்த்திடாதீங்கோ, நோவும். சரியா? ரைட். கவனம். சரியோ? ரைட். இதுக்குரிய உலகத்தை சொல்றேன் பிறகு. சரியா? அப்ப அந்த உணர்வு ஃபீல் பண்றீங்களா பிள்ளை? அந்த உணர்வு, அந்த வலி ஒன்று வருது இல்ல, அதுக்கு தான் பிள்ளை என்னது? அமுக்கம். குத்துறது அமுக்கம். ஓகே தானே? இது விளங்குதா பேசிக்கா? இதுதான் பிள்ளைகள் அமுக்கம். ஓகேயா? ரைட். அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், அப்ப முதல்ல அவங்களுக்கு தெரிய வேண்டியது அமுக்கம் வேண்டா என்ன. அது ஓகே தானே? ஓரளவு பரப்புல தாக்குற விசை தான் என்னது? அமுக்கம். ஓகேயா? ரைட். அமுக்கம் வந்து பிள்ளைகள் ஒரு காவி கணியம். சரியா? காவி இல்லை, எண்ணி கணியம். சரியா? ஏண்டா அமுக்கம் வந்து பிள்ளைகள் எல்லா திசையிலுமே தொழிற்படும். சரி, அது குறித்த திசையண்டு இல்லை. விளங்குதா? இப்ப நான் இப்படி அடிக்கலாம், இப்படி சுத்தி சுத்தி எப்படி அடிக்கலாம். விளங்குதா? ஏன்னா திரவமுகம் இருக்குதான், திரவமுகம் எல்லா திசையுமே தொழிற்படும் பிள்ளைகள். திரவமுகத்தை படிக்க சொல்றேன். அப்ப அமுக்கம் வந்து என்ன பிள்ளைகள்? எண்ணிக்கணியம். எண்ணிக்கையோட என்ன? பருமனை மட்டும் கொண்டது. சரியோ? ரைட். இப்ப அமுக்கம் வந்து இங்க பாருங்க, இதான் களி எம்சிகள் எல்லாம் வந்திருக்கு பிள்ளைகள். சரியா? களி வைப்பாங்க. அமுக்கம் வந்து என்ன கணியம், என்ன கணியம். சரியா? ரைட். ஓகே பிள்ளைகள்.
ரைட் ஓகேயா? கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள். இப்போ அமுக்கம் என்ன பிள்ளைகள்? விசை. விசை என்ன பாருங்க பிள்ளைகள். விசைக்கு என்ன அலகு? கிலோகிராம். சரி இதை முதல்ல பார்ப்போம். விசைக்கு வந்து பிள்ளைகள் நியூட்டன், பரப்பளவுக்கு மீட்டர் வர்க்கம். ஏரியா என்ன? ஏரியா பரப்பளவுனா ஏரியா, ஏரியா தானே பரப்பளவுன்ற. ஏரியாவுக்கு என்ன? மீட்டர் வர்க்கம். எஃப் என்ன ஃபோர்ஸ், விசைக்கு என்ன பேர்? ஃபோர்ஸ். பி என்ன ப்ரெஷர். ஓகே தானே? ரைட். அப்போ பாருங்க முடியாது என்ன அளவு வரும்? நியூட்டன் மீட்டர் -2 வரும். ஓகேயா? நியூட்டன் மீட்டர் -2 இதான் முடியாது என்ன அலகு. இது அடிப்படை அலகோ? இது அடிப்படை அலகோ? இல்ல, இது அடிப்படை அலகு மாத்தலாம்ல. அடிப்படை அலகு மாத்தண்டா பிள்ளைகள் பாருங்க. நியூட்டனை வந்து நாங்க எப்படி மாத்தலாம்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. இங்கால மீட்டர் -2. மீட்டர் வந்து அது அடிப்படையில தான் இருக்கு. அப்ப என்னது? மீட்டர் -2 வரும். ஓகேயா? கிலோகிராம் ஓகே அப்படியே வரும். கிலோகிராம் போடுங்க. ரைட். இப்போ மீட்டர் இங்கே +1 தான் பிள்ளைகள். ஏற்கனவே மீட்டர் 1 இருக்குது. இங்கே -2ல +1 -2 எவ்வளோ பிள்ளைகள்? -1. அப்போ மீட்டர் -1 செகண்ட் -2. இதான் பிள்ளை என்னது? அமுக்கத்தினுடைய அடிப்படை அலகு. என்ன அலகு? அடிப்படை அலகு. அடிப்படை அலகுனா ஒன்றும்லடா, இதுக்கு மேலே பிரிச்சு கொண்டு போயிடலாம். அவ்வளோதான். இப்போ தடப்பொருள் அடிப்படை என்னது? அணு. அணு அதுக்கு மேலே பிரிச்சுட்டு போயிடலாம் நீ. சரியா? இப்போதைக்கு தான் அணு மேலே பிரிச்சு கொண்டு இருக்காங்க. அது போல வரட்டும். சரியோ? அதே மாதிரி தான் இதுக்கு மேலே பிரிக்கல. கிலோகிராம் மாற்றி எழுதலாமா? இல்லை தானே? இதுக்கு மேலே ஆனால் நியூட்டனை பாருங்க உங்களுக்கு. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 எழுதலாம்ல. இது இந்த அலகு, இது அடிப்படை அலகு. அதோட இது இன்னொரு அலகு இருக்கு பிள்ளைகள், பஸ்கால். என்னது? பஸ்கால். சரியா பிள்ளைகள்? ஒரு நியூட்டன் மீட்டர் -27 ஒரு பஸ்கால் பிள்ளைகள். ஒரு பஸ்கால். சரியா? ஒரு பஸ்கால். ஓகே இவ்வளவு தான் நமக்கு வந்து அலகு. இது நமக்கு வந்து சர்வதேச அலகு பஸ்கால். அது ஒரு நியூட்டன் மீட்டர் -2 ஒரு பஸ்காலுக்கு ஜமனா இருக்கு. ஓகேயா? இவ்வளவு உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்க வேணும். இதான் அடிப்படை விஷயங்கள். சரியா பிள்ளைகள்? அடுத்து வந்து இந்த அமுக்கத்தை வந்து இப்போ உராய்வு விசையில எப்படி கூட்டி பயன்படுத்துறது குறைச்சு பயன்படுத்துறது பார்த்தீங்களோ அதே மாதிரி இதுலயும் அமுக்கத்தை கூட்டி பயன்படுத்துறதும் இருக்கு, குறைச்சு பயன்படுத்துறதும் இருக்கு. சரியா? இந்த ரெண்டு தெரிஞ்சதான் காணும். இவ்வளவு தான் இதெல்லாம் திண்மத்தில் நடக்கிற அமுக்கம் பிள்ளைகள். சரி இப்போ திண்ம அமுக்கம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேயா? அவ அமுக்கம் என்ன தெரியணும், அதுக்குரிய சமன்பாடு, அதன் அடிப்படை அலகு, அதனுடைய அலகு, அடுத்த சர்வதேச அலகு. சரியா? ரைட். அது என்ன கணியம் எவ்வளவு தெரிஞ்சா காணும். அடுத்த கூட்டுற குறைக்கிற சந்தர்ப்பங்கள். அவ்வளவுதான். ஓகேயா? இப்போ இவ்வளவு நோட் பண்ணுங்க. காலேஜ் தேவையான நோட் பண்ணுங்க. நடக்கண்டு ஷார்ட் நோட்ஸ் எடுங்க.
ரைட் ஓகே. ஓகே இங்க பாருங்க பிள்ளைகள், இப்ப என்னடா, இப்ப இந்த அமுக்கம் வந்து கூடணும் சரியா? அப்படியே கவனிங்கோ, சாம்பாடை வச்சு கதைக்க செய்யணும். அமுக்கம் கூடணும்டா பிள்ளைகள், விசையும் என்ன செய்யணும்? கூடணும். அது நேர்விசம் தான் பாருங்க, பி நேர்வித சமன் எஃப், ஆனா பி நேர்மாறு சமன் 1/A. விளங்குதோ? சரியா பிள்ளைகள்? ஓகே தானே? 1/A தான் பிள்ளைகள், F/A தானே? சரியா? இப்ப நியூட்டனோட ரெண்டாம் விதி பார்த்துனாங்களா? ஏ நேர்வித சமன் F/m. விளங்குதா? இப்படி ஒன்னொன்னு படிக்கவே மாட்டாத, அப்படி சம்பந்தம் வந்தா டக்குன்னு ஞாபகப்படுத்தி பார்க்கணும். பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா? இப்ப நீங்க ஒரு பொது விஷயம் படிக்கலையோ, எந்த ஒரு டாபிக்கையும் படிக்கலையோ, முன்னுக்கு படிச்ச விஷயம் ஞாபகம் வருமில்ல, சம்பந்தமா வருமில்ல, அப்படி வந்தா டக்குன்னு உடனே அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி படிச்சிருங்கோ. ஏனண்டா கேள்வி அப்படித்தான் பெறும். சொல்ல விளங்குதா? கேள்வி அப்படித்தான் பெறும். நீங்க ஒரு டாபிக் படிச்சுட்டு போய்க்க, இது சம்பந்தம் முன்னுக்கு நான் படிச்ச மாதிரி இருக்குது, அந்த படத்தை பார்த்த மாதிரி இருக்கேன்டா, டக்குன்னு போய் பாருங்க. ஏன்னா அப்படிதான் கேள்வியில கனெக்ட் பண்ணி போடுவாங்க பிள்ளை. விளங்குதா? சும்மா எல்லாம் ஈஸியா கேட்டு போக மாட்டாங்க. அப்ப எல்லாருமே எடுத்துட்டு போலாம்ல. விளங்குதா? ஸோ அதனால இப்படி கனெக்ட் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா அப்படி எல்லாத்தையும் சிம்பிளா வந்துடும். ஓகே தானே? ரைட். அப்ப இங்க பாருங்க, பிள்ளைக்கு தெரியணும். அப்ப இது இருக்கட்டும் பிள்ளைகள், விசை. அப்ப ப்ரெஷர், அமுக்கம் ப்ரெஷர் கூடணும்டா பிள்ளைகள், ஏரியா என்ன செய்யணும்? ஏரியா பரப்பளவு என்ன செய்யணும்? குறைய வேணும். சரியா? பரப்பளவு என்ன செய்யணும்? குறைய வேணும். அப்ப அமுக்கத்தை கூட்டணும்டா பரப்பளவு என்ன செய்யணும் பிள்ளைகள்? குறைக்க வேணும். அப்ப இதான் முதலாவது விஷயம். இப்ப அமுக்கத்தை கூட்டி பயன்படுத்துற சந்தர்ப்பங்கள் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். அமுக்கத்தை கூட்டி பயன்படுத்த சந்தர்ப்பங்கள் நாம சொல்றோம், அப்புறம் எழுதி கொள்ளலாம். நான் சொல்லுவேன், நீங்க கிரைச்சு வச்சு நீங்க எழுதணுமா, நான் அப்புறம் ஒன்று எழுதுங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்ப கதைக்கு கீழே எல்லாத்தையும் மைண்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. சொல்ல விளங்குதா? இப்ப நான் கதைக்கு கீழே எடுத்துக்கொள்ளுங்க, பிறகு எழுதுங்க முதலாவது ரெண்டாவது சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கதைக்கு கீழே மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க, முழுக்க கவனத்தையும் வைங்க. அப்ப பிள்ளை தெரியணும், அமுக்கம் கூடணும்டா பரப்பளவு குறைய வேணும். ஓகே தானே? ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், அங்கே இந்த கத்தி இருக்கு தெரியுமா? கத்தி தெரியுமா? கத்தி ரைட், தெரியுதா கத்தி? இந்த கத்தி எடுத்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த முனப்பகுதி இருக்குதான் பிள்ளைகள். இப்ப இந்த பின்பக்கம் இருக்கு பிள்ளைகள், கத்தின புறப்பக்கம் இருக்குதானே, இதுல நல்ல என்ன தேய்க்குதா பாருங்க, கையோட தேய்க்கிறேன் பாருங்க, எவ்வளவு வேகமா தேய்க்கிறேன். அதே விதத்துல கீழே தேய்ச்சனண்டா தேய்க்க மாட்டேன், பயப்படாங்க. என்ன நடக்குது? தேய்ச்சனண்டா பிள்ளைகள், இதுல ரெட் கலர்ல திரவம் பெறும், சிவப்பு கலர் திரவம் பெறும். என்ன ரைட்? ஏன்டா அப்படின்னு பாருங்க, கத்தியின் இந்த முனைப்பகுதியை பாருங்க பிள்ளைகள், எப்படி இருக்குது? கூரா இருக்குது. புது கத்தி வாங்கினீங்கடா, கத்தி பிளேட் எல்லாம் மாத்தீங்கடா, கத்தி பிளேட், ஊசி 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 தான், ஊசி குண்டூசி வரதல் ஊசி எல்லா ஊசியும் தான். அதுல கூரை முனைப்பதிய பாருங்க பிள்ளையர், கூரா இருக்கும். சரியா? இப்ப கத்தின முனைப்பதிய பாருங்க, புது கத்தி நல்ல கூரா இருக்கும் பிள்ளையர் கத்தி. சரிதானே? புது கத்தியை வந்து வெட்டையே கவனமா இருக்கும் பிள்ளையர், நல்ல கூரா இருக்கும். சும்மா கையில இப்படி வச்சு எடுக்க வெட்டி விட்டுருங்க ஐயா. விளங்குதா? புது கத்தியில கவனமா இருக்கணும். ஓகே. அப்ப ஏன் பிள்ளையர் இது புறப்பக்கம் இருக்குதானே, அதால எப்படி பாருங்க, இந்த இப்படி அடிக்கலாம். கூர்பக்கம் அடிக்க இயலாது. கூர்பக்கம் அடிக்கணுமா? தள்ளி வச்சிரு, அடிக்கல. அதே அடிச்சா சரி. விளங்குதா சொல்றேன்? ஏன்னா இது கூட பிள்ளையா, அதாவது பரப்பளவு குறைய. விளங்குதா? இது என்ன பரப்பளவு குறைய பிள்ளைகள் பாருங்க, இது என்ன கூர்பக்க பரப்பளவு விட இந்த பரப்பளவு கூட புறப்பக்கம். புறப்பக்கம் கூட கத்தின மேற்பகுதி பிள்ளைகள், கத்தின மேற்பகுதி. சரியா? இது பரப்பளவு கூட இருக்கும், தடிப்பா இருக்கும் பாருங்க. மற்ற பக்கம் என்னது? கூரா இருக்கும், அதாவது நல்லா தேய்ச்சி வச்சிருப்பாங்க. அப்ப பரப்பளவு குறைஞ்சா அமுக்கம் என்ன செய்யும் பிள்ளைகள்? கூடும். அதான் அந்த ஊசின முனை போய் சில ஊசியோட குத்தையெல்லாம் இருக்கணும், என்ன நடக்கும்? ஊசின முனை வந்து உடைஞ்சிருக்கும். தையல் ஊசி, குண்டூசி, வரதல் ஊசி, மற்ற சட்ட ஊசி, சட்ட ஊசி, அதெல்லாம் கூரா இருக்கணும் பிள்ளைகள். சரியா? கத்தியும் என்ன செய்யணும் பிள்ளைகள்? கூரா இருக்கணும். இப்ப நீங்க பான் வெட்டணும்டா, வீட்டுல பான் வெட்டணும்டா, கத்தின புறப்பக்கத்தால வச்சு வெட்டுவீங்க, மறக்க வெட்டுனா பின்பக்கத்தால வச்சு வெட்டுற இல்ல தானே, கூர் பக்கத்தான் வச்சு என்ன செய்யறது? வெட்டுறது. சரியோ? விளங்குது? அப்ப என்னது தெரியும் பிள்ளைகள்? கத்தி, மற்றது கோடாரி தெரியுமா? கோடாரி, கத்தி கோடாரி, கத்தி எல்லாம் வீட்டு இருக்கு. அடுத்த கோடரி, அடுத்த அளவாங்கு, அடுத்த மண்வெட்டி,
சரியா? மண்வெட்டி தெரியும் தானே? மண்வெட்டி அது ஆப்பு. விளங்குதா பிள்ளைகள்? கத்தி எல்லாருக்கும் தெரியும். கோடாரி தெரியும் தானே? விறகு வெட்டுறது, கொத்துற விறகு கொத்துற கோடாரி. அடுத்து அளவாங்க தெரியுமா பிள்ளைகள்? அளவாங்க இப்படித்தான் பிள்ளைகள் இருக்கு. கவனிங்க, அளவாங்க தெரியாம இருப்பாங்க. இதான் பிள்ளைகள் அளவாங்கு. சரியா? ஆணி இருக்குல்ல, ஆணி. ஆணின்ற பெரிய சைஸா இருக்கும் பிள்ளைகள். விளங்குதா? ஆணி தானே, இரும்பாணி. அது மாதிரி பெருசா இருக்கும் அளவாங்கன்றது. சரியா பிள்ளைகள்? அளவாங்கு இல்லாட்டிக்கு சில கடப்பாறைன்னு சொல்லுவாங்க. சரியா? கூட இது இந்திய சினிமாக்களை பார்த்துருவீங்களே, டேய் கடப்பாறை எடுத்துட்டு விளாண்டுவாங்க. இந்திய சினிமாக்கள் பார்த்துருவீங்க படங்கள்ல அதில். சரியா? போய் கடப்பாறை எடுத்துட்டு வாங்காண்டுவாங்க. கடப்பாறைன்றது என்ன முடியாது? அளவாங்கு தான். எங்க எங்க பக்கங்களே சொல்லுவாங்க அளவாங்கு. சரியோ? அளவாங்கு, ரைட். இதை வச்சு கல்லில் புரட்டுறது, இந்த கிடங்கள் வெட்டுற எல்லாத்துக்குமே ஓகே முடியாது. சரியா? அளவாங்கு. இது அடிப்பது கூரா இருக்க முடியாது. சரியா? இந்த அளவாக்குன்ற சின்னால் தான் என்ன விளையல்? ஆப்பு. ஆப்பு இருக்குதான் விளையல். ஆப்பு எப்படி இருக்கு? சரியோ? எல்லாம் ஆணியை மட்டும் மனசில் வச்சுக்கணும். ஆணி என்று இது பெரிய ஆணி. நீங்க கவனிங்க, இது பெரிய ஆணி சார், இது சின்ன ஆணி என்ற இல்ல. சரியா? இது அளவாங்கு. இதுக்கு பேர் ஆப்பு பிள்ளைகள். இது அளவாங்கு. இது ஆப்பு வந்து பிள்ளைகள் இப்ப பானை குறைஞ்சது. இது என்னடா பிள்ளைகள்? இந்த கல்லுகள் உடைக்கிறது, சில மரத்தை ரெண்டா பிளக்கிறது. சரியா? மரத்தை ரெண்டா பிளக்கிறதுக்கு பிள்ளை என்ன செய்வாங்க? இதை இதை இந்த ஆப்பு ஒரு சின்ன இந்த தான் பிள்ளை, இந்த உயரம் தான். ஆப்பு இந்த உயரம் தான் இருக்கும். சரியா? அது கொண்டு அந்த மரத்துல வச்சுட்டு பிள்ளை என்ன செய்யறது? சுட்டியால் அடிச்சு அடிக்கிறது. இல்லாட்டி கல்ல உடைக்கிறா, கல்ல இடையில வச்சு என்ன செய்யுது? அடிக்கிறது சுட்டியால. பெரிய சுட்டியால் இருக்க முடியாது, அடிச்சா. சரியோ? என்ன செய்யும்? இது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கு தான் முடியாது. அடே இப்ப சிவத்துல ஆணி அடிக்க சிவத்துல இறங்குது இல்லடா. அது சின்ன ஆணியாக தவி கடிக்கிறோம். இது ஆப்பு பெருசா இருக்கும். மொத்தம் முடியும் இந்த மொத்தம் இருக்கும். மொத்தம் பெருசா தான் இருக்கு. இந்த உயரம் இருக்கும். சரிதானே? அப்ப என்ன செய்யறது? சரியோ? அப்ப என்ன செய்ய முடியாது? ஓங்கி அடிக்கல, என்ன செய்யும்? அது உள்ளுக்குள்ள அப்படி போகும். முனப்போது எப்படி இருக்கணும்? கூரா இருக்கணும் முடியாது. சரியா? என்ன எப்படி இருக்கணும்? கூரா இருக்கணும். சரியா? இதான ஆப்பு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தால வாங்க. அடுத்த மண்வெட்டி. மண்வெட்டி கேட்கல. மண்வெட்டி தெரியுதாடா? மண்வெட்டி தெரியா இருக்கிறீங்களா என்ன வீட்டை? மண்வெட்டி தெரியா இருக்கீங்க? ஒன்றும் செய்யலாது மண்வெட்டி. சரியா? அப்ப இதுல வந்து விளையல் இந்த அளவாங்கு, அளவாங்கு, மண்வெட்டி, ஆப்பு, இந்த மூன்று வந்து பிள்ளைகள் நாங்கள் கூறாக்குறது இல்லை. இப்ப இந்த கத்தி வந்து கூர் வந்து இல்லாம போயிட்டு தானே, இந்த கூர் வந்து மழுங்கி போயிட்டு தான்டா. அதாவது நாங்க மொட்டை ஆயிட்டு சொல்லுவோம். கத்தி வந்து மொட்டையா போயிட்டு வெட்டுது இல்ல, கத்தி வெட்டுது இல்ல, மொட்டையா போயிட்டு சொல்லுவோம் என்ன? ரைட். அப்படின்னு என்ன செய்வோம் நாங்கள்? அந்த அரமன் இருக்கு பிள்ளைகள், அறத்தால என்ன செய்வோம்? தேய்ச்சி தேய்ச்சி இதை கூறாக்கலாம். இதை கூறாக்குவோம். கத்தியை கூறாக்கி பயன்படுத்துவோம், கோடரியை கூறாக்கி பயன்படுத்துவோம். ஆனா அளவாங்க மம்பட்டி ஆப்பெல்லாம் நாங்க மினக்கட்டு கூறாக்குறது இல்லை. அது தனியா போய் கூறாக்க தேவையில்லை. ஏன்? அது முழுக்க எங்க வேலை செய்யுது? அளவாங்கு ஆப்ப மம்பட்டி அங்க பிள்ளைகள் வேலை செய்யுது. எங்க வேலை செய்யுது? மண்ணுக்கெல்லாம் வேலை செய்யுது. மண்ணை தாண்டா கொத்துறோம். மண்ணை கொத்தைக்குள்ள விளையல் மண்ணோட என்ன செய்யும் பிள்ளைகள்? അതിന്റെ மேற் கூர்ப்பது என்ன செய்யும்? உராய்வடையும் இல்ல. மண்ணுக்கு குத்த குத்த அதோட தேக்கையில அது ஆட்டோமேட்டிக்காவே என்ன செய்யும்? கூறாதான் இருக்கு. சொல்லுவாங்க அது ஆட்டோமேட்டிக்கா கூறாம். நீங்க கத்தியை நீங்க தீட்டோம்னா கூட ஒரு நல்ல கருங்கல் இருக்கு தான். கருங்கல்ல போய் என்ன செய்வீங்க? இந்த அழகு பரப்ப வந்து தேய்ச்சிங்கண்டா அது கூறாகி வரும். வீட்டுல பார்த்தது இல்லையா? பெரிய கத்தி யோசனை கத்தி என்ன செய்வாங்க? கல்ல வச்சு தேய்ப்பாங்க. இப்படி வச்சு தேய்க்கிறத பார்த்தது இல்லையா? வீட்டை போய் தேய்ப்பாங்க. அப்படி வச்சு தேய்க்க என்ன செய்யும்? இந்த இது வந்து கூறாகி வரும். ஆனா அளவாங்கு மம்பட்டி ஆப்பெல்லாம் அப்படி கூறாக்குறது இல்லை. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்னது? மண்ணுக்கெல்லாம் வேலை செய்யுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கூறா. அப்ப இது என்ன முனைப்பகுதியெல்லாம் எப்படி பிள்ளைகள் இருக்குது? கூறாக இருக்குது. அதாவது பரப்பளவு குறைவா இருக்கு. சரி, அப்ப பரப்பளவு குறைஞ்சா என்ன செய்யும் பிள்ளைகள்? அமுக்கம் கூடும். சரி, அமுக்கம் என்ன செய்யும்? கூடும். அதான் குத்தி நடக்கணும், உள்ள போயிடும். அதான் குத்த நிலத்தில் உள்ள போகணும் இல்ல. சரியா? மற்றது பிள்ளைகள் எங்களை ஊசி இருக்கு தெரியுமா? ஊசி. ஊசி போடும். இந்த ஊசி என்ன வேற அதுக்கு? தடுப்பூசி போடுவீங்க. அந்த ஊசி இந்த ஊசி எல்லாம் போடுவீங்க பிள்ளைகள். சிரிஞ்சன்னு சொல்லுவோம். இல்லாட்டி என்ன தமிழ் அதுக்கு என்ன பேர்? என்ன தமிழ் வருது இல்ல டக்குனு? இந்த ஊசி மருந்து என்ன? ஊசி மருந்து போடுவோம்ல, மருந்து. அந்த ஊசியின் நுனிப்பகுதியை பாருங்க பிள்ளைகள். அந்த நுனிப்பகுதி எப்படி இருக்க மாட்டா ஊசியின். சரியா பிள்ளைகள்? நீங்க கவனிங்க கவனிங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் பிள்ளைகள். இந்த இடம் இருக்குல்ல பிள்ளைகள், இந்த இடம் வந்து பாத்தீங்கடா. சரி, எந்த இடம் பார்த்து பாத்தீங்கன்னா பெருசாகிக்கிறேன். இப்படி இருக்கும் பிள்ளைகள்.
விளங்குதா? இந்த இடம் வந்து பிள்ளைகள் இந்த இடம் வந்து இப்படி பெருசா இருக்கும் பாருங்க. இடத்துல வந்து இடத்துல இப்படி வளைச்சு வெட்டி இவ்வளவு பாருங்க பிள்ளைகள் கூரா இருக்குல்ல. ஊசி எடுத்து பாருங்க. ஊசி நீ போடைக்கல நிப்பாட்டுங்க நடுவுக்கு எடுத்து பாருங்க. மேல வந்து இப்படி வளைஞ்சு நம்மள எப்படி இருக்கும், நல்ல கூரா இருக்கும். ஏன்னா ஊசி உள்ள போகணும் நல்லா. அதான் ஒருக்கா ஒரு ஆளுக்கு போட அப்படியே அந்த சில கூறு சில உடஞ்சு போடும். அதான் ஒருக்கா போட்டா திருப்பி இன்னொரு போடக்கூடாது. ஏன் அதுல என்ன கிருமியல் பரவும் அப்படிலாம் பிரச்சனை இருக்கு. அந்த குத்தைக்கு ஒரு இதுல குத்தணும். இப்போ நர்ஸ் வந்து பழகிற நர்ஸா இருந்தா சரி கதை குத்தி குத்தி விளையாடுவாங்க. சரியோ நாளை நீங்களும் வருவீங்க மெடிக்கலுக்குள்ள நர்ஸோ டாக்டரோ சரியோ இல்லாட்டி மிருக வைத்தியர்களோ ஏதோ வருவீங்க ஊசி போறதெல்லாம். சரியோ சில உள்ள வீடுகளில் இந்த சுவருக்கு வந்து இன்சுலின் ஊசியால போடுவாங்க. வழங்க சொல்ற ரைட். அப்ப இதெல்லாம் வந்து கூரா இருக்குமே. கூறான தமிழ் என்னது, பரப்பு குறைவா இருக்கும். பரப்பு குறைஞ்சா அமுக்கம் கூடும். அப்ப டக்குன்னு குயிக்க உள்ள போ. இப்ப வாங்க கையில பேனை எடுங்கோ. கையில பேனை எடுங்கோ. பேன் எடுத்து இந்த பின்பக்கத்தை பாருங்க முடியல். பின்பக்கத்தின் பரப்பு முன்பக்கத்தை விட குறைவு கூடத்தான முடியல். இதன் பரப்பு கூட. இப்ப குத்தி பாருங்க கையில இந்த குத்தலுமா குத்தல குத்தலாம். மற்ற கூர்ப்பம் கொடுங்க. கூர்ப்பம் குத்தலுமா அதே விதத்துக்கு குத்தலுமா நோவும் தானே. கூர் கூட இல்ல முடியல் விடுங்க வைக்கலாது. குத்திட்டு கையில வச்சு அமர்த்தி பாருங்க முடியல் நோ. ஏன் இதன் பரப்பு குறைய பிள்ளைகள். பரப்பு குறைய பரப்பு குறைய. சரி அப்ப அமுக்கம் கூடும் நோவும் எங்களுக்கு. நோவுது அமுக்கம் கூட நோகும். சரி பிள்ளைகள் அப்ப கவனம். ஓகே தானே. அப்ப விளங்கணும் பிள்ளைகள். பரப்பு குறைஞ்சால் அமுக்கம் கூடும். சரியா? அப்ப பரப்பு குறைக்க துளைச்சு கொண்டு போயிடும். ஓகே தானே. அப்ப அமுக்கத்தை கூட்டணும்டா நாங்க என்ன செய்யணும், முதலாவது பரப்பளவை குறைச்சு பயன்படுத்த வேணும். அப்ப என்ன செய்ய என்ன சந்தர்ப்பங்கள் வரும், இந்த கத்தி கோடாரியின் முனைப்பகுதிகளை கூறாக்கி பயன்படுத்தல். அடுத்து அளவாங்கு ஆப்பு கோடாரியின் அளவாங்கு ஆப்பு மண்வட்டியின் முனைப்பகுதிகள் கூறாக இருத்தல். ரெண்டு பிரிச்சு சொல்றேன் விளங்குதா. நான் உண்டாவே சொல்லல. கத்தி கோடாரியும் திட்டுற பிள்ளைகள். கோடாரி என்ன மண்ணையா கொத்துறோம் கொண்டு போய் கோடாரி. கோடாரியால விறகு கொத்துறது, மரத்தை கொத்துறது. சரியா? கோவம் வந்து ஆளை கொத்துறது. சரியா? கவனம். கோடாரியால என்ன செய்யுது, விறகு கொத்துவோம். அது மண்ணுக்கு வேலை செய்யாது. மண்ணுக்குன்னா கூறு போயிடும். சரியா? அப்ப கோடாரி கத்திய தமிழை நாங்க செய்வோம் கூறாக்கி பயன்படுத்துறாங்க. கத்தி கோடாரி கத்தரிக்கோள். கத்தரிக்கோள் இருக்குல்ல, கத்தரிக்கோள் வெட்டுற கத்தரிக்கோள் இந்த கத்தரிக்கோள் அதுவும் என்னது கோடாலி கோடாரி கத்தி கத்தரிக்கோள் போன்றவற்றின் அழகு பரப்பை என்னது கூறாக்கி பயன்படுத்தல். அழகு பரப்புன்னு சொல்ல முடியாது, அந்த அழகு பரப்புன்னு சொல்லலாம். இல்லாட்டி அந்த முனைப்பகுதியை கூறாக்கி பயன்படுத்தல். அடுத்தது அளவாங்கு மண்வட்டி ஆப்பு. ഇതിന്റെ முனைப்பகுதிகள் கூறாக இருத்தல். அது கூறாக்கு பயன்படுத்துறது இல்லை, அதோட்டபடியே கூறாத்தான் வரும். ஓகே தானே. ரைட். அடுத்தது வந்து விடையல் இந்த சவர்க்காரம் இருக்கு தானே. சவர்க்காரத்தை கத்தியால வெட்டல அவளை தெரியுமா. கத்தி சவக்காரத்தை வச்சுட்டு நீங்க கத்திய சவக்காரத்தை எடுத்து வச்சு பிள்ளைகள் இதான் சவக்காரம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். கத்தி எடுத்து பிள்ளைகள் இப்படி இப்படி வெட்டல. நீங்க என்ன பான் வெட்டுறன்னு வச்சிங்களோ சவக்காரம் வழுக்குமில்ல பிள்ளைகள். இப்படி வச்சு வெட்டுற கஷ்டம் இல்லையா. நீங்க கத்தியை வச்சுட்டு இழுத்தீங்கடா அது அதுக்குள்ள சரி வராது. அப்ப எப்படி வெட்டலாம் தெரியுமா, கத்தி எப்படி மேல வச்சுட்டு மேல வந்து ஏதாவது இரும்பால் அடிக்கணும். அடிச்சுதான் பிரிச்சு எடுக்கணும். இப்படி அறுத்து எடுக்கல. அது கத்தியால வந்து சவக்காரத்தை அறுத்து எடுக்கல. ஒன்றரை வணிப்பா இருக்கும். சரியோ? அதுக்கு என்ன செய்யண்டா பிள்ளைகள், மெல்லிய கம்பி எடுக்கணும். சரியோ? மெல்லிய கம்பி எடுக்கிறது. ஓகே தானே. யாருங்க மெல்லிய கம்பி. கம்பி மெல்லிய கம்பி என்ன வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்படி மெல்லிய கம்பி எடுத்து பிள்ளைகள் சவக்காத்து மேல வச்சுட்டு, சரியா மேல வச்சுட்டு அப்படி இப்படி இப்படி வருந்தானே. சவக்காத்துல வச்சு அப்படி இப்படி வருந்தானே. இப்படி மேலே இங்கே வசச்சிங்கன்னா என்ன நடக்கும், அதை அப்படி அறுத்து கொண்டு வரும். மெல்லிய கம்பிகள். மெல்லிய கம்பி வச்சு அறுக்கலாம் தான் இல்லையா, சவக்காத்தா இருக்கலாம். சரியோ? அப்படி சீக்கிரம்டா அப்படி களத்துல வச்சு இதே மறக்கலாம். படங்கள் எல்லாம் பார்த்துருவீங்க. மெல்லிய கம்பி டக்குனு போட்டு இழுத்து விடா சரி டக்குன்னு அறுத்துடும். வழங்குதா? சரியா? இது சொல்லதான் ஞாபகம் வருது. கொஞ்சம் கவனிங்க பிள்ளைகள். இந்த காத்து காலம் தொடங்கிட்டா, இந்த காத்து காலம் தொடங்கிட்டா உங்களோட இடங்கள்ல என்ன செய்வாங்க, பட்டம் விடுவாங்க. கவனிச்சிங்களா? பட்டம் விடுவாங்க. பட்டம் விட்டீங்கண்டா தயவு செய்து விட்டா அதற்கு அந்த நூலெல்லாம் சுத்தி எடுத்துட்டு போயிடணும். இது பட்டத்தை விட்டு போட்டு அதை எங்கேயா அறுந்து விழுந்துடும். விழுந்தாப்புல இந்த நூல் நைலோன் நூல் பிள்ளைகள் அது ரோடு எங்கேயா காத்து எங்கேயா போய் கிடக்கும். அப்ப யாரும் வாகனங்களை போயிட்டு இருக்கேக்கல. சரி அப்ப நான் இப்ப போய் கொண்டு கிடைப்போம். அந்த பட்ட நூல் இப்படிதான் நிக்குதுண்டா. மெல்லிய நூல் தெரியாது பிள்ளைகள். இப்படி பட்ட நூல் இருக்கு. சரியா? இப்படி நிக்குதுன்னு ரோட்ல நிக்குது, கண்ணு தெரியாது எங்களுக்கு. நான் பைக்ல போயிட்டு இருக்கேன்டா, என்ன செய்ய நூல் கிட்ட வந்து என்ன செய்வேன், டக்குன்னு பிரேக் அடிச்சாலும் நிப்பாட்டணும். நான் படமா எடுக்கிறேன். நூல் வருதும் டக்குன்னு செய்வேன். இப்படி போவோமோ இல்லதாடா. என்ன செய்யும், டக்குன்னு கழுத்துல பிடிச்சிடும். நான் வேகத்துல வரும் பைக்ல. கவனிங்க, பைக்ல ஒரு வேகத்துல வரும். அப்ப உந்தம் இருக்கும். அப்ப என்ன செய்யும், தனியா வர முடியாது.
தலைமையால வரும் பைக் தனியாக என்ன தலை இல்லாமல் பைக் ஓடி கொண்டு போகும் கொஞ்சம் தூரம். விளங்குதா பிள்ளைகள்? இது எல்லாரும் நடக்குது பிள்ளைகள். சரியா? நிறைய பேர் இது பட்டம் பெற ஒரு பிரச்சனை. சரியா? அடுத்தது பட்டம் கூட பரவாயில்லை, அது குறைவு. அதை விட பிள்ளைகள் இந்த கொண்டாட்டங்கள், சரியா, கொண்டாட்டங்கள் திருவிழாக்கள் உங்களோட ஏரியாக்கள் ஃபங்க்ஷனோ நல்லதோ கெட்டதோ நடக்கவே பிள்ளைகள் இந்த கொடி கட்டுறவங்க பார்த்துருக்கீங்களா? இந்த அரசியல் கட்சி மீட்டிங்களோ என்னன்னா கொடியில் கட்டுவாங்க, ரோட்ல குறுக்க மறுக்க கொடியில் கலர் கலரா கொடியில் எல்லாம் கட்டுவாங்க. இந்த தடியில எப்படி வச்சிருக்க அந்த கொடி இல்ல, தடியில வச்சு கொடி ஆடுற அந்த கொடி இல்ல பிள்ளை. எப்படி நிறைய நிறைய எப்படி நூலோலே நிறைய கட்டி கட்டி அப்படி மேல கட்டி விடுவாங்கல்ல, அது அந்த தேவை அந்த கொண்டாட்டங்கள் முடிஞ்ச பிறகு எவ்வளவு உசாரா கட்டுறாங்களோ உச்சாம கட்டுறாங்களோ அவ்வளவுதான். அது அப்படி வெயிலுக்கு மழைக்கிட்டு அது தண்டவாள பிஞ்சு தொங்கி அப்படியே ரோட்ல விடும். அந்த இதாலையும் ஆபத்து இருக்கு பிள்ளை. சரியா? உங்களோட ஏரியாக்கள் இருந்தா பார்த்து அதை அகற்றி விட்டுருங்கோ. சொல்றேன் பிள்ளைகள், நாளைக்கு நடந்தா தான் அதுண்ட அருமை தெரியும். யாருக்கு நடந்தா அப்புறம் அஜுஜோ கலட்டுங்கடா கொடியலாம் ஒரு உயிர் போனா அப்புறம் டே ஒரு ரோட்ல பள்ளம் இருக்குது, அதுல ஒருத்தம் விழுந்து செத்தா புறம் அந்த பள்ளத்தை மூடுவீங்களா? இல்லத்தானே? சொல்ல விளங்குதா? அப்ப அதுக்கப்புறம் மூணா என்ன மாட்டிக்கன்னு அப்புறம் சொல்லுவாங்க, சரி போனது ஒரு உயிர் அது போட்டும் மிச்ச உயிரியா காப்பாற்றுவோம். என் முதல்ல தெரியாது மூடணும் பள்ளமட விழுந்து தெரியாதா? அவன் இந்த கொடியை கட்டின அப்படி உடனே அகற்றிட வேணும். சரியா பிள்ளைகள்? நாங்க செய்யறது பாதிப்புகள் வந்து யாரோ ஒருத்தர் பாதிக்க முடியல, அது எங்களுக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, இந்த பட்டம் எல்லாம் விட்டாத நூல்கள் எல்லாம் என்ன செய்ய முடியாது, கழுத்தாரத்துட்டு போயிடும். கவனமா இருக்கும். நடந்திருக்கு இப்படி எப்படிலாம் நடந்திருக்கு. சரி, சில படங்கள் எல்லாம் காட்டியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க. வேலை கவனமா இருக்கணும். காரணம் என்ன முடியாது, மெல்லியா என்ன செய்ய முடியாது, அவங்க பரப்பு குறைத்தான் நமக்கு முடியாது, டக்கண்டு அறுத்துடுவோம். ஏதோ ஒரு என்ன செய்ய ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஏன் வெளியே போவான் வீட்டுல இந்த கொடியல் கட்டுறையில உடுப்பு காயப்போட கொடி உடுப்பு காயப்படுற கொடியை கட்டியிருப்பீங்க. சில வலை நித்திரை எழும்பி கொடி அது நடந்து போவோம் ஒரு காலத்துல விட அது வீட்டுக்குடினா பிரச்சனை இல்லை பிள்ளைகள். எனக்கு நடந்திருக்கு, விளங்குதோ? கொடியோ உடுப்பு போட ஒவ்வொரு நேரத்துக்கு என்ன மேலே கீழே தொங்கி கொண்டு இருக்கும். டைட்டா புதுசா கட்டைக்கு டைட்டா இருக்கும், புற உடுப்பை போட்டு போட்டு தொஞ்சு தொஞ்சு அப்படி கீழே வந்துடும். நாங்களும் அவசரத்துக்கு ஓடி போய் டக்குன்னு கழுத்துல இப்படி பிடிச்சி இங்க வருவோம். அப்படி நடக்கிறதா இல்லையா? அது மெல்லிய கம்மிலாட்டினா சரி, அதோடைய நான் கொடியை கட்ட வேண்டிய அப்புறம் எனக்கு விளங்குதா? அப்ப எல்லாம் என்ன பிள்ளைகள் இந்த அமுக்கம் தான் வருது. எப்படி உராய் விசையால வழுக்கி விழுந்து ஆபத்து வருதோ அது மாதிரி இந்த அமுக்கத்தாலையும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. சரியா? வீடெல்லாம் ஆணியல் எல்லாம் கவனம் பிள்ளைகள். வீடெல்லாம் வந்து பிள்ளைகள் ஆணியல் இருந்தா அதுல படங்கள் ஏதாவது கொடி இருக்கணும். சரியா? விளங்குதா? எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முதல் என்னுடைய ஒரு மாமி முறை தான், என்னோட மாமியால் தான் அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து பிள்ளைகள். ப்ரெஷர் வந்து ஆக்களை தூக்கி எறியும்னு சொல்றவங்க, நான் நேரம் பார்த்தது இல்லை. ஆனால் தூக்கி எறியாது அந்த ப்ரெஷர் வந்து ஆள் டக்குன்னு இருந்த தூக்கி எறியும் முடியாது. அப்படி எரிய என்ன அவங்க தலை போய் சிவரில் பட்டது, சிவரில் படைக்க அதுல ஆணி இருந்த பிள்ளைகள் அந்த சிவரில் இருந்த ஆணி அப்படி எறியிட்டு அதெல்லாம் அவங்க செத்தவங்க. அப்படி இந்த ஆணி இல்லாட்டிக்கு தலை அடிபட்டு தண்டு ஆளை காப்பாத்திருக்கலாம். ஆணி அந்த போற வேறு தூக்கி எறிய சும்மா பிள்ளைகள் ப்ரெஷர்ல தூக்கி எறியக்குன்னு நான் தூக்கி எறிய போன ஏதோ தூக்கி கொண்டு போவோமோ யாரில் இல்லை தானே, படக்கு சட்டன்னு தூக்கி எறிஞ்சு முடியாது, டக்குன்னு எழுத்து விளங்குதா? டக்குன்னு டக்கு. அப்ப அந்த போற வேகத்துக்கு என்ன செய்யும், அடிச்சோன்னே ஆணியோட அப்படியே படம் மாதிரி கூட இப்படி இருக்க வேண்டிய உண்மைதானே? இதுதானே விளங்க சொல்றேன். அப்ப இந்த சிவரெல்லாம் ஆணியல் இருந்தா கலட்டி எடுத்துருங்க. பழனி சொல்லியில நேரடியா நடந்த சம்பவங்கள் விளையல் ஒரு 10-15 வருஷம் நடந்தது. அப்ப நான் சின்ன பிள்ளை. சரிதானே? விளங்குதா பிள்ளைகள்? அப்ப நான் அதெல்லாம் பார்த்தது இல்லை, எனக்கு இப்போ கிட்டேதான் அந்த விஷயம் தெரியும். அப்ப இப்படி எங்கெங்கயோ உலகத்துல இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு பிள்ளைகள். சரியா? அப்ப கவனமா இருக்கணும். வீட்டுல ஆணியல் இருந்தா அல்லது படத்தை கொடி வைங்கோ, இல்லாட்டி ஆணியை காட்டி எறிஞ்சிருங்க, பிரச்சனை முடிஞ்சு. படமே இருந்தா பிரச்சனை, படம் தட்டி விட்டு இருந்தாடா விடாதங்களு. சரியா? ரைட், ஓகேயா? அவ பிள்ளைகள் இதோ சவக்காரத்தை விட்டுறது வரும். சரிதானே? 3 விஷயம் சொல்லிட்டேன். அடுத்த வந்து பிள்ளைகள் சரியோ, இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் பூட் போடுவாங்க இல்லையா காலுக்கு, பூட் சொல்றேன், பூஸ்ட் இல்ல, எப்படியும் குடிக்கிறதுன்றே இருங்கோ, பூஸ்ட் இல்ல, பூட்ஸ் கொஞ்சம் இங்கிலீஷ் அப்படித்தான் பேரும். பூட்ஸ்டா, பூஸ்ட் இல்ல பூட்ஸ் சொல்றேன், பூட்ஸ் என்னவோ அது சப்பாத்துக்கு அடியில பிள்ளைகள். இதான் சப்பாத்து பாதம்டா பிள்ளைகள். இந்த முன்பகுதியில பிள்ளைகள் ஊசியா இருக்கும் பிள்ளைகள், ஊசியா இருக்கும். அதே என்னண்டா ரோடைக்கு ரேஸ் ஓடுறவங்க ஓட்டப்பந்தயம் 100 மீட்டர் 200 மீட்டர் அப்படி ஓடுறாக்கள், அது வந்து காலை வச்ச சும்மா வெறுங்காலம் என்ன செய்யும், கால் வழுக்கும் தானே பிள்ளைகள், அது ஊசி கூறா இருக்கும் தானே, டக்குன்னு செய்யும் பட்டி பிடிச்சு என்ன செய்யும் பிள்ளைகள், வழுக்க விடாது. அப்ப என்ன வேகமா என்ன முன்னும் ஓடலாம். அப்ப தடகள வீரர்கள் அணியிற பாதணியல்ல அந்த கூறான ஊசிகள் காணப்படுறது. சரியா? கூறான ஊசிகள் காணப்படுறது. மற்ற இந்த பனிச்சருக்கு வீரர்களுக்கு தான், பனிச்சருக்கு தெரியுமா, பனியில சறுக்கிட்டு போறது, அதான்டா பனிச்சருக்கு. இங்க எங்க கொட்டுற பனியில சறுக்கிறே இல்ல,
அது அங்கே நிலம் முழுக்க பனியாவே இருக்கும் தானே, பனி பிரதேசங்கள்ல. அதுல பனிச்சறுக்கு விளையாட்டுலாம் இருக்குல்ல அப்படி. அதுல அவங்க போடுற சப்பாத்திலும் அடிப்பது என்ன முடியாது, கூறாக இருக்கும். ஸோ கத்தி மாதிரி இருக்க முடியாது, கத்தி மாதிரி கூறாக அப்படி கிழிச்சு கொண்டு போகும் அது. சரியா? அடுத்தது விலங்குகள், கவனிங்கோ. உங்களை சொல்ல விலங்குகளை சொல்றேன். விலங்கு இருக்குதான், விலங்குகள் மிருகங்கள், அதுக்கு கொம்பு இருக்கு தெரியுமா? கொம்பு தெரியுமே, கொம்பு. கொம்பு இருக்குல்ல அந்த மாடுகள், எருவு மாடுகள், எருவு மாடுகள். கவனிங்க, எருவு மாடை சொல்லுங்க, கவனி உங்களை சொல்லல. எருவு மாடுகள், இந்த மாடுகளுக்கு பார்க்க முடியாது, கொம்புகள் இருக்கு. சரியா? வேற வேற இந்த மான் வேற எல்லாத்துக்குமே இருக்கும் கொம்புகள். ஏன் கொம்பு இருக்கு? நான் பெரிய கொம்பு காட்டுறக்கோ? என்னது பிள்ளைகள்? ஏன் யானைக்கு இருக்கு தந்தம்? யானைக்கு தந்தம் இருக்குல்ல, அவளே தந்தம், அதுவும் கூரை தான் இருக்கு. அந்த கொம்புல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த முனைப்பகுதி எப்படி இருக்கும் பிள்ளைய, கூரா இருக்கும். சரியா? பாருங்களேன், மாட்டு கிட்ட போங்க, மாடு எல்லாம் பிள்ளை. நாங்கள் நாளாந்தம் வாழ்க்கையோட கரடி, சிங்கம், புலி, யானையோட பழகிறோம் இல்லை தானே? நாய், பூனை, மாடு, இதெல்லாம் பழகிறோம். சரியா? நான் மிருகங்களை சொல்றேன், கடவுளே உங்களை சொல்லல, மிருகங்களை தான் சொல்றேன். அப்ப மாடுகள் பாருங்க பிள்ளைகள், கிட்ட இருந்து வந்தா இப்படி இப்படி இடிக்கும். பாத்திருக்கீங்களா? இப்படிதான் இடிக்கும். பார்த்தது இல்லையா? ஏன் பிள்ளைகள், ஏன் இப்படி இடிக்குது? போய் கிட்ட வராத. இடிக்கிற என்ன மாடு என்ன இதுல இடிக்குது? தனக்கு கொம்பு இருக்குன்னு இடிக்குது. ஆனா மாட்டு கொம்பு இல்லை அங்க. அதெல்லாம் வளர்க்குறாங்க. மாட்டு கொம்பு என்ன செய்வாங்க, அதை அப்படியே வெட்டி விட்டுருவாங்க. என்ன குத்தி ஆபத்தான் முடியாது பிள்ளைகள். இந்த இந்தியாவில் அந்த ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கீங்க அவளே? ஜல்லிக்கட்டு அந்த கொம்பு கூரா இருக்கும். சரியா? அந்த காலையில் நடக்கிறது இருக்குதா, கூரா இருக்கும். ஏன் குத்தி எடுத்துரும் பிள்ளை, அதாவது எதிரிகள்கிட்ட இருந்து தப்புறதுக்காக. சரியா? எதிரிகள்கிட்ட இருந்து தப்புறதுக்காக. ஓகே, எதிரிகள்கிட்ட இருந்து தப்புறதுக்காக பிள்ளைகள் விலங்குகளுக்கு என்னது, கொம்புகள் காணப்படும். கொம்பு, ரைட்? கொம்புகள் இருக்கு. எங்களுக்கும் இருக்கு கொம்பு, தெரியாது எங்களுக்கு, அதான் பிரச்சனை. எங்களுக்கு கொம்புன்றது சொல்றது என்ன பிள்ளைகள்? மனிதனுக்கு கொம்புன்றது என்னது? ஆணவம். ஆணவத்தை தான் கொம்புன்னு சொல்றது. அது தூக்கி எங்களை வச்சிங்கன்னா சரி. விளங்க சொல்ற, செருக்கு வந்து ஆணவத்தை செருக்குன்னு சொல்லலாம் பிள்ளைகள். ஆணவத்தை வந்து செருக்கு, தலக்கணம், அகங்காரம், என்ன சரியோ? அகங்காரம் சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? அகங்காரத்தை திமிரன்னு சொல்ல, திமிர் வேற, அது வேற. அது திமிரன்றது பிள்ளைகள் இது எல்லாத்துலயும் உச்சம். நான் சொல்றது அகங்காரம், நான் தான், அதுதான் திமிர். அது கொஞ்சம் சிக்கல் தான், அழிவு ஆரம்பம் அர்த்தம். சரியா? அப்ப செருக்கு, செருக்கு எப்படி இருக்கணும் அப்படியே காலில் போட செருப்பு மாதிரி இருக்கணும். சரிதானே? உங்களோட செருக்கு வந்து அது ஆணவம். செருக்கு வந்து காலில் போட செருப்பு மாதிரி கீழே ஏற்கணும். மேல எடுத்தீங்களா உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு இருக்குதான் ஆணவம். இந்த படமா சார் அமுக்கம்? இது எனக்கு ஈஸி சார், இதுல எந்த கேள்வி தான் செய்வேன், எல்லாம் எனக்கு தெரியும். அப்படி யாரும் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதான் ஆணவம். விளங்க பிள்ளைங்க, கவனிங்க. இப்போ உங்களுக்கு இது ஒண்ணுமே தெரியாது, ஆரம்பத்துல இருந்து படிக்கிறேன்னு நினைச்சது அப்படியே நான் எல்லாத்தையுமே படிப்பிக்கிறேன். சரிதானே? நீங்க ஸ்கூல்ல படிச்சுக்கலாம், எங்கேயும் படிச்சுக்கலாம், அது சரியா? எனக்கு என்ன பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படித்தான் நான் படிப்பிக்கிறேன். சரியா? உங்களுக்கு தெரியும் நினைச்சா அப்படியே நான் டக்குனு கடி செஞ்சு ஓடிடலாம். விளங்குதா? ஒன்றும் தெரியாது. இப்போ ஜீரோல இருந்து அவ்வளோத்தையும் கொண்டு வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களோட அப்படியே வெறும் கப்புக்கலாண்டா டீயை ஊற்றலாம். டீ ஊற்றி இருக்க கப்புக்குள்ளேயே திருப்பி போய் டீ ஊற்றலாம். என்ன செய்யும், வழியை தான் பார்க்கும். அப்ப நான் அவங்கள வருங்கப்பன்னு நினைச்சுதான் படிப்பிக்கிறேன். நீங்களும் உங்களோட இருந்தா அதை வேற அங்கேயே வச்சுட்டு வருங்கப்பா இருந்து கேட்டாத்தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் இன்னும் உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரும், தெரியாத விஷயங்களும் அதுக்குள்ள சேரும். சொல்ற விளங்குதா? ஸோ அதால எந்த செக்ஷனையும் எதையுமே தெரியும் தானே என்று விட்டுறாதீங்க. நீங்க எப்போ தெரியும் தானே அந்த ஆணத்தை எடுக்கிறீங்களோ அப்போயே உங்களுக்கு அந்த பாடத்தின் அழிவ ஆரம்பிக்கின்ற அர்த்தம். அது பாடத்துலையும் சரி, இதுலையும் சரி, எப்போவும் இன்னும் தெரிஞ்சு சொல்லணும், இன்னும் தெரிஞ்சு சொல்லணும். ரெண்டு அந்த தேடலும் அந்த ஆர்வம் இருக்கணும். தெரியும் தானே என்ற அலட்சியம், அந்த ஆணவம் அந்த அலட்சியமா வருது அப்படி உங்களுக்கு. நீங்க நினைக்கிறீங்க அது அலட்சியம் உண்டு, அதை வடியா யோசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு தெரியுமென்ற ஆணவம் தான் அது அலட்சியமா மாத்துது. இதால முடியே நிறைய பிள்ளைகள் கடைசி நேரத்தில் அழிகிறது. இன்னும் 60 நாள் கிட்டத்தட்ட இருக்கிறேன். நல்லா படிக்கிற பிள்ளை விட்டுட்டு போறதும் இதுதான், அறவுரையா இருக்க பிள்ளை படிக்கிற பிள்ளைகள் படிச்சு கொண்டு எடுத்துட்டு போறதும் இதுதான். சரியோ? ஸோ எப்படி கொண்டு வரன்றதும் உங்களுக்கு இருக்கு. எனக்கு லாஸ்ட் டைம் 95 மார்க்ஸ் வந்தது சார். இருக்கட்டும், 95 மார்க்ஸ் வந்தது, 5 மார்க்ஸ் வரையில தானே. அடுத்தது ஒன்று 5 மார்க்ஸ் இல்லை, 95 எடுத்தவனுக்கு 5 மார்க்ஸ் இல்லை. அடுத்தது உனக்கு தெரியாத செக்ஷனுக்கு கேள்வி வந்திருந்தா சில செஞ்சுக்க மாட்டேன். தெரிஞ்ச செக்ஷனுக்கு வந்துட்டு தெரியாத செக்ஷனுக்கு கேள்வி வராமல் இருக்கலாம் தானே பிள்ளைகள். ஒரு பேப்பர்ல மொத்த செக்ஷனுமே அரசி ஆராய்ஞ்சு எல்லா கேள்வியும் வரும்னு சொல்லலாது. சரியா? அப்போ அங்க 100% மட்டும் இல்லை பிள்ளை. விளங்குதா? அப்ப நீங்க இன்னும் படிக்கணும். சில பேர் பாருங்க பிள்ளை 99 மார்க்ஸ் எடுத்திருப்பான், 1 மார்க்ஸ் இல்லாத ஒன்று இருப்பான், அவன் ஜெயிப்பான் பிள்ளை. 99 தான், 99 எனக்கு தான் கேஸ்ட்ரா ரெண்டு நினைக்கிறான்ல, அடுத்த டைம் பேர் 99 கீழே போய் நிற்கும். விளங்க சொல்றது? விளங்குது? இதான் பிள்ளையா இதுக்கு நடக்கிற அந்த உளவியல் இதுதான் பிள்ளை. அப்ப நீங்க உங்களை எப்படி என்று சரியா பதப்படுத்தி வச்சீங்கன்னா சரி. அப்படி இருந்தா தூக்கி எறிஞ்சிருங்க. ஓகே, உங்களுக்கு தெரியாத பிள்ளைகள் இருக்கும், தெரிஞ்சுட்டு தானே, அப்ப இனி அதை தூக்கி எறிஞ்சிருங்க. சரிதானே? ஓகே தானே? ரைட்.
அப்போ இது எல்லாமே என்ன பிள்ளைகள் கூட்டுற சந்தர்ப்பங்கள். ரைட், அடுத்து வந்து பார்ப்போம். அப்போ இவ்வளோ தான் பிள்ளைகள், இவ்வளவும் கூட்டுறது, அமுக்கத்தை கூட்டுறது. அடுத்து அமுக்கத்தை குறைக்கிறது பார்ப்போம். இப்போ பாருங்க, அமுக்கத்தை குறைக்கணும். நான் இதுலயே போடுறேன் பிள்ளைகள், கலரை மாற்றி போடுறேன். அமுக்கத்தை குறைக்கணும்டா பிள்ளைகள், பரப்பளவு என்ன செய்யணும் பிள்ளைகள், பரப்பளவு பரப்பளவு கூட வேணும். பரப்பளவு கூட வேணும். சொல்ல விளங்குதா? பரப்பளவு கூட வேணும். அமுக்கத்தை குறைக்கணும்டா பரப்பளவு கூட வேணும். அப்போ என்ன செய்வோம், நாங்கள் மேற்பரப்பு பரப்பளவை கூட்டி பயன்படுத்தணும் பிள்ளைகள். சரியா? இது உங்களுக்கு நாளாந்தாமே உங்களுக்கு இருக்கு பிள்ளைகள். சரியா? நீங்கள் அடிக்கடி பாவிக்கணுங்க இந்த உங்களோட புத்தக பேக். சரியா? பாருங்க, இந்த பாருங்க உங்களோட இருக்கு புத்தக பேக் இருக்கு தானே, தெரியுமே. இது நாங்கள் எப்படி கொழுவோம், சில பேர் ஸ்டைல் இப்படி ஸ்டைல் பேக்கில் ஒன்றும் இருக்காது, அப்போ கொழுவோம். நிறைய பேக் இருந்தா, நிறைய புக்ஸ் இருந்தா என்ன செய்ய முடியாது. இப்போ ஸ்கூல் 9 பாட புத்தகம் காப்பிலாம் இருந்தால் என்ன செய்யும், இப்படி கொழுவிட்டு என்ன செய்யும், ஆரம்ப வாட்டி என்ன செய்யும், இப்படி நிற்கும். சரியா? ஆரம்பம் தான் இப்படி நிற்கும். ஏன் ஏன் பின்ன குழையிறாங்க, வெயிட் கூட. சரியா? இது இப்படி ஒரு பக்கம் கொள்வாங்க. இது எப்படி கொள்வோம் முடியும், 2 பக்கம் கொள்வோம் என்ன, இப்படித்தானே, இப்படிதான் கொள்வுற. இப்படியே கொழையிட்டு ஸ்கூலுக்கு, அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வாரேன் என்ன, இப்படிதானே கொழுவீங்க. ரைட், இப்படி கொழுவி விட்டா பிள்ளை எங்க பாருங்க, இங்க பாருங்க முடியாது, இந்த தோலை பாருங்க முடியாது, இந்த தோட்பட்டி பாருங்க முடியாது, அகலமால இருக்கு. இந்த புத்தக பேக்குண்ட கவனிங்க, இந்த புத்தக பேக்குண்ட தோட்பட்டி என்னது அகலமால இருக்குது. சரியா? இந்த பக்கம் அவ்வளோதான் இருக்கு, இங்க பக்கம் அவ்வளோதான் இருக்கு. அப்போ இது என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு அமுக்கம் குறைவா இருக்கும். தோல் பெருசா, தோல் மூட்டில் என்ன செய்ய முடியாது, தோல் பகுதியில் எங்களுக்கு வலி இருக்காது. சரி, அதான் 2 பக்கம் அப்படி இருக்கும். பட் அதோட எங்களை முதுகு பாருங்க பரப்பு கூட தானே. அப்போ இந்த பாருங்க இப்படி இந்த இந்த பேக்ல இருக்க அத்தனை வெயிட்டும் வந்து எங்களை முதுகுல தான் ஆக்கும். முதுகு பரப்பு கூட தானே அப்படி. சரியா? அப்போ முதுகுலேருந்து தாக்கும். அப்போ எங்களுக்கு என்னது, பேக் ஈஸியா இருக்கும். நீங்க கொழுவி பாருங்க அப்படி. சரியோ? மொத்தம் அப்படி கொழுவினீங்கடா ஈஸியா இருக்கும். சில பேர் என்ன செய்யறது, ஸ்டைலுக்கு இப்படி பிடிச்ச ஒன்னிப்பிடும். அது பிடிச்சிட்டு பிரச்சனை இல்லை, ஸ்டைல் காட்ட தானே வேணும். யாரும் பார்க்காட்டிங்க, நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னு காட்டுவோம். சரியா? இப்படி இப்படி பிடிச்ச வேண்டாம் என்ன செய்யும், கொஞ்சம் புத்தகம் தான் பிரச்சனை, நிறைய புத்தகம் செய்யும். அப்படியே தோலை என்ன செய்ய முடியாது, ஒரு தவிர வெட்டரிக்கும். இது டபுள் சைட் பேக் முடியாது. சைட் பேக் இருக்குல்ல, சைட் பேக் ஒரு பக்கம் மட்டும் போடுறது, ஒரு பக்கம் மட்டும் இருக்க முடியாது. சைட் பேக் வந்து ஒரு பக்கம் மட்டும் இருக்கும். சரியா? குறுக்கால போடுறது அது பேக் என்னடா இல்லை. சரியா? ஆ சரி பிள்ளையார், இங்க வேற முடியாது. இப்படி ஒரு பேக் இருக்குதான், இந்த இது சும்மா கேன் பேக் மாதிரி இருக்கும். இது கூட கேர்ள்ஸ் பாவிப்பாங்க. ரைட், இது என்ன இப்படி இப்படி கொழி கொண்டு என்ன. ரைட், இதுல பாருங்க, இதுல பாருங்க உடைய கவனிங்க, கவனிங்க. இல்லை நீங்க கவனிச்சிங்க வரியா, இந்த கேன் பேக்கை பாருங்க, இடைக்கிற இப்படி இப்படி இப்படின்னு இப்படி எடுத்து விடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இப்படி இந்த கேன் பேக் இந்த எப்படி எடுத்து விடுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்படி வேணா கவனிச்சு பாருங்க. ஏன் இழுத்து விடுறாங்க, அது ஸ்டைலா நினைக்கிறீங்களோ, ஒட்டுமில்ல வலிக்குது, வலிக்குது அவ்வளவுதான். ஏன் இது மெல்லிசா இருக்கும் பிள்ளையார். கேன் பேக்கையும் புத்தக பேக்கை கொள்ளுறதாடா, இல்லத்தானே. கேன் பேக்கையும் கொள்ளுறதா இல்லத்தானே, ஒரு சைடு தான் கொள்ளுவோம். இது கொஞ்சம் அகலமா இருக்கு, சொல்றது மெல்லிசா இருக்க முடியும், மெல்லிய கேன் பேக். എന്നിട്ട് இப்படி இப்படி இருக்கு அங்க நோவும் அது. இங்க இங்க என்ன நடக்குது, இதுக்குள்ள நடக்குது நிறைய. 1 கிலோ சீனி இருக்கும், 1 கிலோ உருளைக்கிழங்கு எல்லாம் சாப்பிட்டு இதுக்காக நடக்கும். சரி, அப்ப என்ன செய்யும், சும்மா சொல்றேன். அது எனக்கு எடுத்துகிட்ட கேன் என்ன கொண்டு எனக்கு தெரியாது, அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் நான் இதில் சொல்லி அடி வாங்கிடாது, நான் உண்மையை சொல்லி போடுவேன், அதை வேண்டாம். சரியோ? ரைட். அப்ப படிக்க முடியாது புத்தகங்க பேர் இதில் நிறைய இருக்குதான் முடியாது. சரியா? சில பேர் சாப்பாடு சாமானும் வச்சிருப்பாங்க, பிஸ்கெட்டுகள் அது இதுன்னு வச்சிருப்பாங்க. சரியா? சரியா பிள்ளையர்? கவனிங்கோ. அப்போ இதான் பிள்ளைகள் காரணம். இந்த சைட்டில் சைட் பேக் இருக்கு, புத்தக பேக் கொள்வதும் இருக்கு, அது இப்படி குறுக்கால இருக்கும். அது ஸ்டைலாக போடுங்க, பிரச்சனை இல்லை. வெயிட் பேக்கில் திணிவாக கூட்டிட்டீங்க, வெயிட் குறைக்கணும் செய்ய முடியாது, நல்லா இழுக்கும். இப்போ இந்த பேக் பேக் இப்படி இருக்குதானே, இப்படி இருக்கு. ரைட், இப்படி இருக்குது. இப்போ இதை பாருங்க, இதை நான் பிடிச்சி கீழே இழுக்கிறேன், கீழே அப்படி அமர்த்தினா என்ன செய்ய முடியாது. இதில் வந்து என்ன செய்யும், எனக்கு கை நோ இப்படி இருக்கு. இங்கே பாருங்க, இப்படி நோவலாக இருக்குது. இதில் நான் கீழே நோக்கி ஒரு விஷயம் கொடுக்குறேன். அப்படி இந்த பேக்கில் வந்து நான் ஒரு 2 கல்லை தூக்கி வைக்கிறேன். திணிவை கூட கூட என்ன செய்யும்,
புவியீர்ப்பு கீழே முடியும் கீழே போய் என்ன செய்யும் எனக்கு இழுக்கு என்ன செய்யும் இதுக்கு எனக்கு வெட்டப்பாக்கும் வெட்டும் அதாவது அமுக்கம் அந்த உணர்ற வலிதான் என்னது அமுக்கம் விளங்குதா புத்தக பேக்லயே இருக்குது சரியா ரைட் அடுத்த வந்து பிள்ளைகள் ரைட் ஒரு 5 நிமிஷம் தான் கவனிங்க அப்ப பாருங்க அமுக்கத்தை குறைக்க பரப்பளவு கூட்டணும் பிள்ளைகள் ஓகே தானே ஒன்று புத்தக பேக்ல கழிச்சிட்டு அடுத்த பாருங்க இந்த இந்த கடையில வழியில பாத்தீங்க எல்லாம் நீங்க சமூகத்துல அவதானிக்கிறாண்டா இந்த நெல் மூட்டைகள் பெரிய மாமூட்டை தூக்கால் பார்க்க முடியாது சரியா பிள்ளைகள் உண்மையை சொன்ன ஒரு 50 கிலோ மாமூட்டை நான் எனக்கு தூக்குறதே கஷ்டம் தான் பிள்ளைய சொல்லி நீங்களும் தூக்கிடும் தெரியா ஆனா அதே 50 கிலோ மாமூட்டையோ 2-3 பேக் கூட ஒரே ஆள் தூக்குவாங்க பிள்ளைகள் தொடர்ந்து தூக்கி போனீங்கன்னா வந்துடும் பாருங்க முதுகுல வந்து பிள்ளைகள் 1 2 3 நிறைய பேக்கை தூக்கி கொண்டு இப்படி தூக்கி கொண்டு போவாங்க பாத்துருக்கீங்களா மாமூட்டை நெல் மூட்டை எல்லாம் இப்படியே வச்சு தூக்கி இப்படி தான் தூக்கிட்டு போவாங்க பிள்ளைகள் நீங்களும் உங்களோட மூட்டை இப்படி தான் தூக்குறீங்க ரைட் இந்த இப்படி வச்சு என்ன இப்படி வச்சோன்னு இப்படி இருந்து தூக்குவாங்க சரிதானே இப்படி தூக்கி கொண்டு போவாங்க அது ஏன் பிள்ளைகள் இப்படி வளையிறாங்க மாமூட்டை இப்படி பிடிச்சி தூக்கலாம் தானே இப்படி தானே செய்யும் அது பின்ன கொடுத்துடும் தெரியும் அப்போ இப்படி வைக்க பிள்ளைகள் முதுகு இருக்கு தானே முதுகுல வந்து அவ்வளவு விஷயம் தாக்கும் பிள்ளைகள் அதான் இப்படி பண்ணிடுறது அவருக்கு ஒரு நேரி வருத்தம் இல்லை சரியா விளங்குதா தூக்கிட்டு போற நேரி பிரச்சனை ஒன்றும் இல்லை அது இப்படித்தான் தூக்கணும் அப்ப அந்த தூக்குற அந்த அந்த அண்ணா வந்து என்ன அந்த ஐயா வந்து என்னது பிசிக்ஸ் படிச்சவரா இல்லை தானே அது அனுபவம் இப்படி பிடிக்கிறது முதுகுல அவ்வளோ பிறப்பும் என்ன முதுகுல அவ்வளோ தாக்கம் அப்படின்னு சிம்பிளா கொண்டு போகலாம் அது ஒரு மூட்டையை 2 மூட்டையை தூக்கலாம் சில அந்த 50 மூட்டையை தூக்கி தலையில தூக்கி வச்சுட்டு போகலாமே தலையில சுமக்கிற பார்த்துருக்கீங்களா தலையில சுமக்கிறத விட அப்படி எப்படி சுமந்து கொண்டு போய்க்கல ஓரளவு சுமக்கலாம் தலையில சுமப்பாங்க இல்லாட்டி இப்படி தோல்ல சுமப்பாங்க தோல்ல இப்படி சுமப்பாங்க சில அப்பா அம்மா பிள்ளையில தூக்கி வந்து இப்படி தோல்ல செய்வாங்க சின்ன பார்த்தது இல்லையே தோல்ல இப்படி வைக்கலாம் இப்படி தலையில வைக்கலாம் தலையில இப்படி சின்ன பிள்ளை தூக்கி வச்சிருப்பாங்க சரியோ இப்படிதான் தோல்லையும் தலையில தூக்கி வைக்கிறது அப்புறம் வளர்ந்தா பிறகு தோலுக்கு தலைங்க அப்பா அடிக்க போறது இதுதான் நடக்குது சரியே ஓகே இது எல்லாத்தையும் விட முதுகுல சுமக்கிறது ஈஸி இப்படி ஏன் முதுகுல சுமக்கிற ஈஸி தலையின பரப்பை விட தோல்ண்ட பரப்பை விட முதுகுண்ட பரப்பளவு கூட சரியா கூட அதுல விஷமுழுக்க அதுல தாக்கிக்கல அமுக்கம் வந்து என்ன செய்யும் குறையும் எங்களுக்கு பரப்பளவு கூடினா அமுக்கம் குறையும் அப்ப இந்த வலி வர்றது காரணம் என்ன இந்த அமுக்கம் தான் எங்களுக்கு காரணமாக இருக்கு அமுக்கம் தான் எங்களுக்கு காரணமா இருக்கு சரியா அப்ப இது ஒன்று வரும் பிள்ளைகள் மற்றது மூட்டையில வந்து தோல்ல சுமக்கிறத விட தோல்ல இல்ல தலையில சுமக்கிறத விட முதுகுல சுமக்கிறது ஈஸி சரியா அடுத்து இந்த வீடுகளை பாருங்க பிள்ளைகள் வீடுல அத்திவாரம் கட்டித்தான் முடியாது எதுவும் கட்டுவாங்க அத்திவாரம் வந்து அகலமா இருக்க முடியாது சிவர் வந்து ஒடுக்கமா இருக்கும் அந்த அத்திவாரம் வந்து எவ்வளவு உயரத்துக்கு வீடு கட்டுறோம் எந்த அளவு கட்டுறோமோ அது கேட்ட வேணா அத்திவாரங்கள் வந்து சரியா போடுவாங்க விளங்குதா அப்ப வீட்டின சுவரை விட அத்திவாரம் எப்படி இருக்கும் அகலமாக இருக்கும் சரியா அடுத்தது இப்ப மழை காலம் தானே பிள்ளைகள் எல்லாரும் அனுப்பப்பட்டிருப்பீங்க வீடு வெளியே வந்தா சேரா இருக்கும் என்னென்னு சேரத்துக்கு நடந்து வருவீங்க சேரத்துக்கு உருண்டு விளையாடி கொண்டு வருவீங்களா இல்லை தானே என்ன செய்வீங்க உண்டு ஒரு பலகையை போட்டு நடப்பீங்க சேரத்துக்கு ஓமா இல்லையா சேரத்துக்கு ஒரு பலகையை போட்டு நடப்பீங்க இல்லாட்டிக்கு ஒரு அகலமான கல்லுகளை போட்டு நடப்பீங்க ஏன் தண்ணியில கால் வைக்க கூடாதுன்னு என்ன செய்வோம் சேர்ல விழுந்தா கால் முழுக்க சேராயிரும் இல்லடா சரி அப்ப பழைய போடுவோம் ஏன் பழைய போடுறது சேத்துக்குள்ள நாங்க புதைய கூடாண்டு ஏன் பரப்பளவு கூட தானே பிள்ளைகள் காலோட பரப்பளவு கூட இருக்கும் அப்ப அமுக்கம் என்னவா இருக்கும் குறைவா இருக்கும் அப்ப சேத்துல புதையாம நடக்கிறதுக்கு என்ன செய்யறோம் பழையகளை போடுறோம் அடுத்து வந்து பிள்ளைகள் இந்த கட்டுறங்க கட்டிப்பாங்க பிளாட் போடுறன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா வீடுகள் கட்டிக்கல ஃபிளாட் அடிக்கிறாங்க சரியா கொங்கிரீட் என்ன கொங்கிரீட் கலவை போடுறதான் பிளாட் அடிக்க பாருங்க பிள்ளைகள் இப்படி வந்து இருக்கு என்ன இப்படி தூணுகள் சரி அதாவது சொல்றது மெண்டு கொடுத்தல் சொல்றது என்னது மெண்டு கொடுத்தல் பேச்சு வழக்குல முண்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இந்த வாழை வந்து இப்ப சரிஞ்சு விழுது வாழைக்குலையோட சரிஞ்சு விழ போனா குறுக்க ஒரு தடியை கொடுப்பாங்க சரியோ அப்ப அம்மா சொல்ல தம்பி அந்த வாழைக்கு ஒரு முண்டு கொடுத்து விடு சரியா என்ன தாங்கி நிக்கிற கோல் பிள்ளை தாங்கி நிக்கிறது சரியா இப்ப நீங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு பக்கத்துல ஃப்ரெண்ட் நிக்கிறான் டக்குனு அப்படி சரிஞ்சு விழ போனா என்ன செய்வீங்க பக்கத்துல ஃப்ரெண்ட் நிக்கிறான்டா பாருங்க பக்கத்துல ஃப்ரெண்ட் நிக்கிறான் அவன் அப்படி சரிஞ்சு விழுறான் என்ன செய்வோம் நான் பின்னு போயிடுவேன் விளையாட்டு வந்து என்ன செய்வோம் டக்குன்னு தாங்கி பிடிப்போம் என்ன அதைத்தான் சொல்றேன் மெண்டு கொடுத்தல்னு சொல்றது என்னது மெண்டு கொடுத்தல் பிளாட் பழைய பிள்ளைய பாத்தீங்கன்னா நிறைய இப்படி கோளல் மாதிரி பிள்ளைய நிறைய கட்டி போட்டு மேல ஒரு பழைய வச்சு இப்படி வச்சிருப்பாங்க அப்படியே பாத்துறீங்களா நிறைய கோளல் இப்படி நட்டு வச்சிருப்பாங்க பிளாட் போடைகளை பாத்தீங்கன்னா கட்டுறங்களாம் கட்டிக்கல பெரிய பிளாட் போடைகளை சரியோ என்ன செய்வாங்க இப்படி போட்டு வச்சிருப்பாங்க நிறைய அது அந்த கம்பி இப்படி தமிழில் இருக்கும் வெளியே தான் இருக்கும் மேல வந்து ஒரு சதுரமா ஒரு பலகை கொடுத்துருப்பாங்க கீழையும் ஒரு பலகை கொடுத்துருப்பாங்க ஏன் இது கூறுதானே பிள்ளைகள் பரப்பளவு குறையில்ல சும்மா விட என்ன செய்யும் கொங்கிட்டு போட பிச்சு கொண்டு மேலேயும் போயிடும் நிலத்துக்குள்ள பிச்சு கொண்டு நிலத்துக்குள்ளேயும் போயிடும் என் பரப்பளவு குறையில்ல அப்ப அவங்க குடக்குள்ள போயிடும் அப்படின்னு சரி மேல ஒரு பழைய கொடுப்பாங்க பழைய கொடுத்தா இது வரப்பு கொடுத்தாரு இது விட இங்க பாருங்க முடியாது இது பாருங்க முடியாது நான் இப்படி குத்துறேன் இப்படி குத்துறதுக்கு முடியாது இப்படி குத்துற வலிக்குமா உங்களோட கொம்பாஸ் இருக்கு தானே கொம்பாஸ் இருக்கு அப்படி சாதாரணமா எடுத்து வச்சு முடியாது சும்மா பேனா இப்படி குத்தி பாருங்க அதை வச்சுட்டு இப்படி குத்தி பாருங்க முடியாது உங்களுக்கு வலிக்காது வச்சு சரி பாருங்க ஃபீல் பண்ணணும் இல்லை
ஃபீல் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பொய்யா சொல்லணும்னு நினைப்பீங்க. இப்படி குத்தி பாருங்க, உண்மையாக தான் குத்துறணும், நோவுதான். ரைட், இப்படி இப்படி குத்தி பாருங்க, அதே அளவு நோவாது. நோவாது. கையை வச்சு குத்துறீங்கடா, கையில நோவும் தாடா. அறிவுகள் சில கையை வச்சு குத்துவாங்க, கையை வச்சு குத்தா கையில நோவும் தானே. சரியா சொல்லிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருந்தா என்ன கையை வச்சு சார் நோவு சார், கையை வச்சா கையில உணர்ச்சி உணர்ச்சி செத்து போயிருக்கா வகையில் இல்லை தானே. விளங்குதா? அப்புறம் சடப்பொலோட வச்சு குத்தி பாருங்க, விளங்குதா பிள்ளைகள்? அப்போ மிண்டு கொடுக்குறது கட்டடங்கள் அமைக்கும் போது அங்கே கொங்கிட்டு போடுறதுக்கு என்ன செய்யுது, மிண்டு கொடுக்குறது. மற்ற பாருங்க பிள்ளைகள், இந்த வயலில் இருக்குது உழவு இயந்திரங்கள், டிராக்டர். டிராக்டர் வந்து பிள்ளைகள் எங்கே உழுவுது? எங்க தார் ரோட்லையா ஓடுது? இல்லை தானே. சேத்து நிலங்களுக்குள்ள, விளங்குதா? சேத்து நிலங்களுக்குள்ள உழுவுது. அப்போ சேத்து நிலங்கள் போக முடியாது, டயர் வந்து எப்படி இருக்கணும், அகலமா இருக்கணும். இப்போ நாங்கள் சைக்கிள் வழியே ஓடுறோம் ரோட்ல, அதே சைக்கிளை கொண்ட வயலுக்குள்ள ஓடையிலுமோ, நல்ல சேரா இருக்க வயலுக்கு ஓடையிலுமா ஓடலாம். ஒரு உள்ள கூட அப்படியே கிடக்க வேண்டிய ஏன் ஓடையில அங்கே சேர் விடாத பிள்ளைகள். சில்லு அகலம் குறையத்தானே சைக்கிளுக்கு. அப்போ சிறு என்ன புதஞ்சிடும். ஏன் வயலுக்கு போவான் இந்த வெள்ளத்துக்குள்ள இதுக்குள்ள மலைக்குள்ள நீங்க சேத்துக்குள்ள விட்டீங்கன்னு செய்யும், சைக்கிள் அதுலயே உழக்கலாமா, அப்படியே உழக்கலாம், அப்படியே நின்று முடியாது, கஷ்டம். சரியா? டயர் வந்து அகலமாக இருக்கணும். அகலமாக தான் செய்ய முடியாது, பரப்பு கூட. அப்ப அமுக்கம் குறையும். சரியா? உழவு இயந்திரங்கள், சேத்து நிலங்கள பிரயாணம் செய்யறதோட சேத்து நிலங்களை வேலை செய்யற அந்த இயந்திரங்கள், அந்த வாகனங்களோட டயர் சில்லுகள் வந்து அது அகலமாக இருத்தல். அடுத்த மணத்தரை, சேத்து நிலங்கள் மணத்தரை, மணத்தரையில வரும் பீச் சைக்கிள் இருக்குதால, பீச் சரி கடற்கரை இருக்குதானே, அதுல சைக்கிள் ஓடிடுமோ. சில சைக்கிள் ஓடலாம், கொஞ்சம் அகலமா டயர் இருந்தா ஓகே. ஆனா வேகமா ஓடிடல, புதைச்சு விட்டுருவேன். அகலம் குறைஞ்சா டக்குனு உள்ள நிலத்துக்குள்ள புதை. சரியா? அப்போ அந்த வாகனங்கள் சில டயர் என்ன செய்யும், அகலமா இருக்கணும். மற்றபடி இந்த பெட்ரோல் கொண்டு போவாங்க, பார்த்துருக்கீங்க? பெட்ரோல் கொண்டு போவாங்க, அப்படியே டேங்க்ல கொண்டு வாங்களோ. கனரக வாகனங்கள், என்னது கனரக வாகனங்கள், கெவி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, என்ன கெவி வெஹிக்கிள். அதுன்ற பின்னுக்கு பாருங்க வழியில் சில்லர் வந்து நிறைய 2-3 இருக்கும், குறைஞ்சது 3 2 இருக்கு. ஒன்று வந்து அப்படி போயிட்டு இருக்கீங்களே, பின்னுக்கு வந்து 2 சில்லர் இருந்தா இருக்குதான் அப்படியே. ஒரு சில்லு காத்து போயிட்டுண்டா அந்த வாகனம் பாதிப்பு இல்லாமல் அப்படி ஸ்லோ பண்ணி திருத்திக்கலாம். தனியா ஒரு சில மட்டும் தான் செய்யும், காத்து போனா அப்படியே பெட்ரோலை கொண்டு போய் எங்கேயாவது விட வேண்டியா, டவுனுக்குள்ள எங்கேயா போய் எங்கேயா முக்கினா பெட்ரோல் போய் விழுந்தா சரி தானே, வெடிச்சு கிடிச்சு பெரிய ஆபத்து வந்துடும். அப்போ கனரக வாகனங்களும் எப்பவும் பின்னுக்கு 2 சில்லு இருக்கும் முடியும், ஏன்னா கூட பின்னு தான் டேமேஜ் வரும். அப்போ காத்து போனா கூட முன் சில்லு காத்து போனாலும் கொஞ்சம் நிப்பாடிட முடியாது. பின் சில்லு வந்து ஒரு சில்லு இந்த காத்து போனா கொண்ட பிரட்டி விட்டுருண்டா. பின்னு தான் சுழற்சி நடக்குது, இயக்கம். இன்ஜின் சுழற்சியில பிள்ளைகள் கார்கள் எல்லாத்திനും இன்ஜின் சுழற்சியெல்லாம் பின் சில்ல தான் சுத்த வைக்குது. சில வாகனம் இருக்கு பிள்ளை 4 வீலர்னா 4 சில்லு சுத்தம், அப்படியானதும் இருக்கு. ஆனா மற்ற சாதாரண கார்கள் பின்னுக்கு இருக்க 2 வீலும் சுத்தமாக தான் இருக்கு. அப்போ அதுல ஒரு காத்து டக்குண்டு எங்கேயாவது செய்யும், அந்த இடத்த விட்டு மாறி போயிடும். சரியோ? அப்போ அதால முடியாது, சில்லர் வந்து டயர் அகலமா இருக்கிறது, நிறைய சில்லர் இருக்கிறதெல்லாம் வந்து அமுக்கத்தை குறைக்கிறதுக்காக தான். சரியா? அடுத்த வந்து மிதிவடி அகற்றாக்களுக்கு தான் மிதிவடி, மைன்ஸ் கிளியரன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த போர்கள் நடந்திருந்தா அந்த இடங்களில் மைன்ஸ் இருந்தா மிதிவடி என்ன மிதிவடி என்னடா, மிதிச்சா வடிக்கும், அதான் மிதிவடி. இப்போ நீங்க சாப்பிட்ற அந்த மிதிவடி இல்லை, அந்த அதெல்லாம் இல்லை. சரியா? சாப்பாடுல இருக்குல்ல அந்த மிதிவடி எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இல்லை. இது நிலத்துல புதைச்சி வைப்பாங்க, எதிரிகள் வந்து வரக்கூடாது காரணம் செய்வாங்க, மிதிவடி வச்சா அதுல காலை வச்சு எடுத்தா டக்குன்னு வெடிச்சிடும். சரியா பிள்ளைகள்? மிதிவடி எல்லாம் கண்ணி வடி எல்லாம் சொல்லுவாங்க. சரிதானே? ரைட். அப்போ அதை அகற்றாக்கள் சப்பாத்துகள் வந்து அடிப்பகுதி வந்து பிள்ளைகள் அகலமா இருக்கு. ஏன்? அது மழை இதால நிலங்கள் வந்து ஈரமாக இருந்தாலும் செய்யும், புதஞ்சு போடும். சரியா? அப்போ அதன் சப்பாத்துகள் என்ன செய்யும், மிதிவடி அகற்றாக்கள் சப்பாத்துகள் அகலமா இருக்கணும். அப்புறம் மிதிவடி அகற்ற புறாக்கள் பெரிய ஹீல்ஸ் பாட்டாவை போட்டு போறதோ தெரியுதா? அந்த கேர்ள்ஸ் போடுவாங்க ஹீல்ஸ் பாட்டாக்கள், அடியில ஊசி மாதிரி இருக்கும், அதெல்லாம் போட்டு போயிடாது. பாய்ஸுக்கு அது வார இல்லை, என்ன செய்யற கவலையா தான் இருக்குது. சரியா? அப்போ அது என்ன செய்யும், அதை போட்டு என்ன செய்யும், அது சேஃப்டி பிள்ளைகள். கேர்ள்ஸுக்கு அது வந்து அப்படி ஊசி மாதிரி இருக்க பாட்டா சேஃப்டிக்கு. எங்க பஸ்ஸில் போய்க்க யாரும் பிரச்சனை பண்ணா டக்குன்னு அதில் ஒரு ஒரு ஏத்து காலில் பிரச்சனை முடிச்சு. உண்மைதானே? பஸ்ஸில் போய்க்கெல்லாம் வந்து தெரியும் தானே, பஸ்ஸில் போய்க்கு அந்த இடிப்பாங்க முடிப்பாங்க, தெரியாது அந்த பிரச்சனை எல்லாம் இருந்தானே. அப்போ சேஃப்டி டக்கட்டு ஒரு குத்து. சரியோ? கவனமா? ரைட். கவனம் படியுங்கள், குத்து வாங்கிடாங்க. சரி. அப்போ அந்த இதில் என்ன புள்ளி நடக்குது, அகலம் கூடினா என்னது, அமுக்கம் குறையும். பரப்பு கூடினா அமுக்கம் குறையும். அப்போ புதையாது அதிகம். புதையாட்டி புள்ளி என்ன செய்யலாம், மிதிவடி ஈஸியாக அகற்றிடலாம். சரியா பிள்ளை? இதுதான் பரப்பை என்ன செய்யுது, கூட்டி, அதாவது பரப்பை கூட்டி அமுக்கத்தை குறைச்சி பயன்படுத்த சந்தர்ப்பம். இவ்வளவு தான் அதில் இருக்க விஷயம். இந்த அமுக்கம் தான் கொஞ்சம் கூட விஷயம் கதைக்கணும், மெட்டெல்லாம் டக்குன்னு சிம்பிளா பிடிச்சிடலாம். சரியா பிள்ளைகள்? அப்போ உங்களுக்கு இந்த டாபிக்கோட முழங்கி இருக்கணும். இது அப்படியே உங்களோட லைஃபோட இந்த கதைச்சு அவ்வளோ உங்களோட லைஃபோட இருக்கிற விஷயம் முடியாது. மறுபடியும் நான் சொன்ன விஷயங்களத்தையும் மறுபடியும் பாருங்க, தொடர்படுத்தி பாருங்க, எல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி நான் செய்து ஃபீல் பண்ணி பாருங்க பிள்ளைகள். அப்புறம் வீட்டை கத்தி எடுத்து குத்தி குத்தி பார்க்குறீங்களே, கவனம். இந்த கவனம் போல சேரான் சொன்னவர் குத்தி பார்க்க சொல்லி, சேரான் வாழைப்பழத்தோட சொன்னவர் போட்டு பார்க்க சொல்லி வலிக்கு விடுவாங்கட்டு, இதெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? வீட்டில் ஆணிகள் இருந்தால் கட்டி வைங்க, தேவையில்லாத ஆணிகளா. அப்புறம் தேவையான ஆணி தேவையில்லாத ஆணி என்று எல்லாம் கேட்குறீங்களே. சரியோ? அது வீட பார்த்து பகிர்ந்து கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம்.